சித்தாந்த கழகத்தினுடைய சைவம் அறிவோம் என்ற தொடர் வகுப்பினுடைய 14வது வகுப்பு இன்று தமிழக சைவ ஆலயங்கள் பற்றிய ஒரு ஒரு கண்ணோட்டமாக இந்த வகுப்பு இன்று அமைய இருக்கிறது. இதனுடைய மிக முக்கியத்துவமான ஒரு கருத்து என்னவென்றால், தமிழகத்தில் சமய பண்பாடு என்பது கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நின்று நிலவி வருகிறது என்பதற்கு இந்த கோயில் பண்பாடு தான் மிகுந்த ஒரு ஆதாரமான ஒரு சான்று. தொல்காப்பியத்தில் கடவுள் கந்தளி என்பதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதே போல் சங்க இலக்கியத்திலும் கடவுளை பற்றியும் பல்வேறு இறைவனுடைய திருவுருவங்களை பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் கோயில் இல்லை என்று ஒரு தரப்பார் தொடர்ந்து தங்களுடைய ஆய்வுகள் மூலமாகவும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். கோயில்கள் என்ற அமைப்பே தமிழகத்தில் கிடையாது என்று பேசி வருகிறார்கள். ஆனால் வரலாறு அப்படி நமக்கு காட்டுவதில்லை. உதாரணமாக வேப்பத்தூர் என்ற இடத்திலே இன்றைக்கும் ஒரு பழைய பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது. அது முழுக்க முழுக்க செங்கலால் கட்டப்பட்டது. அதனுடைய காலம் அநேகமாக கிபி 5 அல்லது 6 என்று சொல்கிறார்கள். பராந்தகனுடைய காலத்துக்கு பிறகு, பராந்தக சோழனுடைய காலத்துக்கு பிறகு கோயில்கள் மெல்ல மெல்ல கற்றளியாக்கப்படுகின்றன. செம்பியன்மாதேவி காலத்தில் மிக தீவிரமாக அவை கற்றளியாக்கப்படுகின்றன. கோயில்கள் செங்கல் தளிகள், மரத்தளிகள், கற்றளிகள் என்று பல்வேறு வகையான பொருட்களால் அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் இலக்கியங்கள் மூலமாக நாம் உணர முடிகிறது. இதில் மிகுந்த ஒரு மரத்தில் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவா என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இன்றும் மலையாளத்தில், கேரளத்தில் கோயில்கள் மரத்தால் தான் கட்டப்பட்டிருக்கின்றன. மரத்தால் வீடுகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் பிற்காலத்தில் செங்கற்களால் கோயில்கள் ஆக்கப்பட்டன. கல்லில் கோயில் கட்டுவது என்ற முறை பிற்பாடுதான் வந்தது. எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு கோயில் என்ற வழிபாடும் அதில் இறைவன் என்ற திருவுருவத்தை நிலைநாட்டி அதை வழிபடுவதும் நமக்கு கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் மரபில் இருந்து வந்திருக்கிறது என்பது உறுதி. காலந்தோறும் பொருளாதார சூழ்நிலை மாறுபடும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல கோயில்களுடைய வடிவமும் பரப்பளவும் தோற்றமும் மாறுபட்டு கொண்டே வந்திருக்கின்றன. அவற்றினுடைய உள்ளடக்கமும் கூட மாறுபட்டு கொண்டிருக்கின்றன. இன்றளவும் அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த வகையிலே தேவார மூவருக்கு முந்தியே தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான சிவாலயங்களும் நூற்றுக்கணக்கான விஷ்ணு ஆலயங்களும் இருந்தன என்பதற்கு சான்றுகள் வேறு எங்கும் நாம் தேட வேண்டியதில்லை. மூவர் தேவாரமே போதுமானது. அதே போல பல்லவர் காலம் தொடங்கி நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளிலும் அவை பதிவாகி இருக்கின்றன. இவற்றை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வையை நமக்கு இன்று நம்முடைய ஆசிரியர் தர்மயாதீன புலவர் திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் இன்று நமக்கு வழங்க இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு வகுப்பாக இதை நாம் கருதுகிறோம். அனைவரும் அமைதியாக இருந்து கூர்மையான கவனிப்புடன் இதை கேட்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா, வகுப்பு தொடங்கலாம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முக்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபாநடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும் எமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். சைவ சித்தாந்த கழகத்தாரின் சார்பாக நடந்து வரும் சைவ சித்தாந்த வகுப்பு. இதற்கு முன்பாக ஒரு முறை பேசியிருந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு தலைப்பிலே இன்று மாலை உரையாடுவதற்கு வாய்ப்பளித்த கழகத்தார்களுக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் ஏற்பாடு செய்து நடத்தி வரும் அன்பர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். தொடக்க உரையிலே மதிப்பிற்குரிய சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் தெரிவித்தது போலே, ஆலய வழிபாடு என்பது பாரத மரபிலே இரண்டர கலந்த ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இந்திய அளவில் என்பதையும் கடந்து உலகளாவிய அளவிலே பண்பாடுகள் எங்கெல்லாம் தோன்றினவோ அந்த எல்லா பண்பாடும் இறைவன் என்று ஏதோ ஒரு நிலையை கண்டடைந்து அந்த தத்துவத்திற்கு பெயர் கொடுத்து வடிவம் கொடுத்து கோயில்கள் அமைத்து வழிபாடு செய்வது
வேண்டுதல்களை முன்வைப்பது, இன்னென்ன நிலையிலே எனக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமைகளுக்கு அதிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்பன போன்ற நம்பிக்கைகள் சார்ந்தெல்லாம் இறை வழிபாட்டை எந்த ஒரு பண்பாடும் நிராகரித்து வளர்ந்ததாக இதுகாரும் நமக்கு வரலாற்று குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. நாகரீகங்களை பற்றி படிக்கும் போதெல்லாம் அது நாட்டுப்புறவியல் சார்ந்த துறையிலிருந்து வாசித்தாலும் சரி, வரலாறு தொல்லியல் துறையிலிருந்து வாசித்தாலும் சரி, மனிதர்களுடைய பண்பாடுகள் இவற்றை பற்றி வாசிக்கும் போதும் சரி, எந்த துறை சார்ந்து வாசித்தாலும் அந்தந்த நாகரீகம், அந்தந்த பண்பாடு, அந்தந்த மக்கள் கொண்டிருந்த இறை நம்பிக்கையை பற்றி வாசித்து தெளியாமல் அந்த பண்பாட்டை பற்றியும் அந்த சமுதாயத்தை பற்றியும் அறிந்து கொண்டு முடித்தேன் என்று சொல்லவே முடியாது. உலகளாவிய அளவில் இப்போதும் நாம் வரலாற்று ஆவணங்களோடு பேசக்கூடிய நதிக்கரை நாகரீகங்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தாலும், அது பாரத தேசத்தின் மேற்கு பக்கத்திலே சொல்லப்படும் சிந்து சமவெளி நாகரிகமாகட்டும், அல்லது எகிப்து நாகரிகமோ, அல்லது தென் அமெரிக்க பெரு சுமேரிய நாகரிகமோ, அல்லது யுப்ரேட் சுமேரிய நாகரிகமோ, சீன தேசத்திலே பார்க்கப்படும் மஞ்சள் நதிநீர் நாகரிகமோ, எதை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதற்கு முன்பாகவும் கூட மனித நடமாட்டம் இருந்திருக்கிறது. மனிதர்கள் ஆங்காங்கே வீடுகள் அமைத்து ஊர்களாக்கி வளர்ந்து இதெல்லாம் இருந்திருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை என்று ஒன்று இல்லாத ஒரு மனித பண்பாடு உலகின் எந்த பகுதியிலும் எந்த காலத்திலும் இல்லை என்று சொல்லும்படியாகத்தான் இருக்கிறது. சொல்வதற்கு ஒரு காரணம், சற்றேறக்குறைய இந்த எல்லா நாகரீகங்களும், எகிப்து, ரோமானிய நாகரீகம், கிரேக்க நாகரிகம், இதெல்லாம் பிற்காலத்தில் வந்ததுதான். ஆனா அதற்கு முன்பாகவே இருந்ததாக அறியப்படும் இந்த நாகரிகங்கள் எல்லாம் கூட ஏதோ ஒரு விதத்திலே இயற்கை வடிவங்களை எல்லாம் இறைவனின் வடிவங்களாகவே பார்க்க தொடங்கி, அது சூரியன், சந்திரன் தொடங்கி மற்றைய கிரகங்கள், மலைகள், நதி, கடல், காற்று, நெருப்பு என்று நாம் வழிபடக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தை போன்றே இந்த எல்லா நாகரிகங்களிலும் ஏதோ ஒரு தத்துவத்தை உணர்ந்து அதற்கு ஒரு பெயர் கொடுத்து வடிவம் கொடுத்து குணங்களால் அந்த வடிவத்தை உணர்ந்தவாறே வழிபாடெல்லாம் செய்து வந்திருக்கிறார்கள். இதிலே பூஜைகள் இடுவது, பலி கொடுப்பது, விரதங்கள் அனுஷ்டிப்பது, விழாக்கள் எடுப்பது என்று இந்த பண்பாட்டு அம்சங்கள் எல்லாம் அத்தனை நாகரிகங்களிலும் நிரம்பி இருந்ததற்கு போதுமான தரவுகள், சான்றுகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தொல்லியல் சான்றுகள் உண்டு, பாறை ஓவியங்கள் உண்டு, சில இடங்களிலே களிமண் பலகைகளிலே எழுத்து பொறிப்புகளோடு கூடி கிடைத்த விஷயங்கள் உண்டு. இன்னும் சில இடங்களில் இவையெல்லாம் தொன்மை இலக்கியங்களாகவும் பேச்சு வழக்கிலேயுமாக இருந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உலகளாவிய நாகரிகங்களை பற்றி வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா பகுதிகளிலும் உலகில் மனிதன் தன்னை உணர்தல் என்ற ஒரு நிலையை மிகவும் ஆரம்ப காலத்திலேயே தொடங்கி, தான் கண்டு பயந்த விஷயங்களையும் தனக்கு உதவி செய்த விஷயங்களையுமாக இந்த இரண்டையும் இறைவன் என்ற பெயரால் அழைக்கத் தொடங்கி வழிபாடு செய்து வந்திருக்கிறான். அந்த தெய்வத்திற்கு வசிப்பதற்கான இடத்தையும் தானே வடிவமைத்து கொடுத்து வழிபாட்டிடங்களை கொண்டு அந்த தெய்வத்திற்கான பூஜைகள், மரபார்ந்த வழிபாட்டு அம்சங்கள் இவற்றையெல்லாம் கடைபிடித்து வந்திருக்கிறான். அந்த விதத்தில் பாரத தேசத்தில் வேத பண்பாடு என்று இதை நாம் பிரபலமாக அழைத்தாலும், இந்த வேதங்கள் ஆங்காங்கே இன்னென்ன தெய்வத்தை இப்படியெல்லாம் வழிபடுவது என்பது குறித்து மேலோட்டமாக சில விஷயங்களை எல்லாம் குறித்தாலும், வேத காலத்தோடேயே ஒட்டி வளர்ந்திருக்க வேண்டியது என்னும் அளவில் நாம் பார்க்கக்கூடிய ஆகமம் சார்ந்த ஒரு பண்பாடும் இங்கே நீடித்து இருந்திருப்பதற்கு பாரதத்தின் பல தொன்மை இலக்கியங்களும் சான்று கூறுகின்றன. இந்த வேத காலம் என்ற ஒரு கால நிர்ணயம் செய்வதை குறித்து நிறைய சர்ச்சைகள் உண்டு. அப்படி சர்ச்சைகள் எல்லாம் கடந்து பார்த்தாலும் கூட சில ஆயிரம் ஆண்டுகள் என்ற ஒரு காலக்கணக்கை நாம் கொடுக்கிறோம். அது முதலில் தோன்றியதற்கான ஆண்டு, அல்லது எழுதப்பட்டதற்கான ஆண்டு, தொகுக்கப்பட்டதற்கான ஆண்டு, இப்படி மாற்று கருத்துக்கள் எல்லாம் உண்டு. எப்படி பார்த்தாலும் பெரும்பான்மை ஆராய்ச்சியாளர்கள் சில ஆயிரம் ஆண்டுகளாவது பழமையானது என்ற அளவிலே கொள்ளுகிறோம். அதனால்தான் சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய முடிவிலேயே வேதங்கள் எழுதப்பட ஆரம்பித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சில கணக்குகள் வழங்கப்படுகிறது. அது ஒரு புறம் இருந்தாலும், வேத காலத்தை ஒட்டியேதான் கோயில் வழிபாட்டு முறைகள் என்ற ஒரு அமைப்பும் ஏற்பட்டு அது சிறுக சிறுக வளர்ந்து பெரிதாய் உருவெற்றிருக்க வேண்டியதற்கு வரலாற்று தரவுகளாக நாம் சிலவற்றை பார்க்கிறோம். நாம் ஒரு ரொம்ப சாதாரணமான அளவிலே கூட கிராமப்புறங்களில் கூட ஒரு அரசமரம், அதற்கு கீழே உயர்த்தி கட்டப்பட்ட ஒரு மேடை, அந்த மேடையின் மேலே அரசமரத்தின் நிழலையே தனக்கு விதானமாக கொண்டு விநாயகப் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றும் பார்க்கிறோம்.
நகர்ப்புறங்களிலே கூட ஒரு புற்று வளர்ந்திருந்தால் அந்த புற்றை சுற்றி நாகர்களை பிரதிஷ்டை செய்வது, ஒரு அம்மனுடைய வடிவத்தை அங்கே வைப்பது, கூரையிட்டு வழிபாடு செய்வது, இது போன்ற வழிபாட்டு அம்சங்கள் எல்லாம் இன்றும் கூட தொடர்ந்து வருவதை பார்க்கிறோம். கோயில்கள் என்று இன்று நாம் பார்க்கக்கூடிய பிரம்மாண்ட கட்டமைப்புகளுக்கான தொடக்க புள்ளி இவைகளாக இருக்கலாம் என்று சொல்வதற்கு சில வரலாற்று, இலக்கிய மற்றும் தொல்லியல் சான்றுகள் உண்டு. குப்தர்கள் காலத்திலே வெட்டப்பட்ட சில காசுகள், செப்பு நாணயங்களிலே இதே போலே ஒரு மரத்தின் அடியிலே உயர்த்தி கட்டப்பட்ட மேடையில் ஒரு முகலிங்கம் வழிபாட்டில் இருப்பது போலே காண்பித்து அதை சுற்றி வேலியிட்டு அதில் அதன் அருகே 2 அடியார்கள் வழிபடுவது போன்ற ஒரு காட்சியெல்லாம் கூட வெட்டி இருக்கிறார்கள். இப்போ லிங்க வழிபாடு கூட மரத்தின் அடியிலே ஒரு மேடையின் மேலே வைத்து வழிபட்டதற்கான சான்றாக இதை நாம் நிச்சயமாக கொள்ளலாம். இப்படி ஒவ்வொன்றாக இந்த வழிபாட்டு இடங்கள் வளர்ந்து வந்ததற்கான ஆராய்ச்சிகள் நிறைய நடத்தப்பட்டு பாரதத்தின் பல பகுதிகளிலும் தோராயமாக ஒரு 2000 ஆண்டுகளுக்கு சில நூற்றாண்டுகள் முன்பாக இருந்து இந்தந்த அமைப்பிலே கட்டட அமைப்புகள் இருந்திருக்கலாம் என்று யோகிக்கும்படியான பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. அதில் தமிழகத்தை பொறுத்தவரையில் தொடக்க உரையிலே ஐயா சொன்னது போல முதலில் நமக்கு கிடைக்கக்கூடியவை இலக்கிய சான்றுகள். தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியம் தொடங்கி இறைவனை வழிபடுவதை குறித்து பேசும் போதெல்லாம் வழிபாட்டு இடங்களை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறுக சிறுக குறிப்புகள் கிடைப்பதை பார்க்கிறோம். பரிபாடல் நூலிலே திருமுருகாற்றுப்படையிலும் நமக்கு குறிப்பிட்ட தலங்களையே சொல்லி அங்கேயெல்லாம் வழிபாடு நடந்தது பற்றிய குறிப்புகள் வருகிறது. மலைபடுகடாம் என்று அழைக்கப்படும் கூத்தராற்றுப்படை நூலிலே திருவண்ணாமலை அடுத்திருக்கக்கூடிய செங்கம் நகரை ஆண்ட செங்கன்மாத்துவல் நன்னன்சே நன்னன் அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியிலே இருந்த மலை உச்சியிலே காரியுண்டி கடவுள் என்ற பெயரிலே சிவபெருமானுக்கு ஆலயம் எடுப்பித்து அந்த மலைக்கோயிலில் போய் தான் வழிபட்டு வந்த செய்திகளை எல்லாம் நூல்கள் பதிவு செய்து கொடுக்கின்றன. அந்த விதத்தில் பல இடங்களிலும் ஆலய வழிபாடு இருந்தது குறித்து சங்க இலக்கிய சூழலிலே நாம் ஆலயங்கள் எடுப்பிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பரிபாடல் திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படும் அழகர் கோயிலிலே கண்ணனுக்கு மட்டுமல்லாது பலராமனுக்கு கூட வழிபாடு இருந்ததை பற்றிய குறிப்புகளை தருகிறது. இன்றைய கால சூழலில் வைணவ மதத்தர்கள் கூட பலராமனை வழிபடுவதை எல்லாம் மறந்தே போய்விட்டார்கள் என்று சொல்லலாம். அது அருகி போய் அது இப்போது வழக்கத்திலேயே இல்லாத ஒரு வழிபாட்டு அம்சமாகிவிட்டது. ஆனால் சங்க இலக்கிய காலத்தில் பலராமன் கூட வழிபடப்பட்டிருந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. அதுபோல முதலில் திருத்தலங்களை வரிசைப்படுத்தி பாடிய சிறப்பு நக்கீரத்தேவ நாயனார் பாடி கொடுத்த திருமுருகாற்றுப்படையிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய 6 படைத்தலங்கள் என்று வைத்து அந்த 6 தலங்களுக்கும் பாட்டுடை தலைவனாக முருகப்பெருமானை முன்னிறுத்தி அவனை அடைவதற்கான வழியை அவர் ஆற்றுப்படுத்துவது போலேதான் திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரியேரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை என்று 6 தலங்களை வரிசைப்படுத்தி அதிலே முருக வழிபாடு குறித்த பல்வேறு குறிப்புகளையும் வைத்து வழங்கி தந்திருக்கிறார். அந்த விதத்தில் சங்க இலக்கிய காலத்தில் வழிபாட்டிடங்கள், வழிபடப்படும் கோயில்கள், அந்த கோயில்களை கொண்ட நகரங்கள் கூட வழிபடத்தக்கவைகளாக குறிப்புகள் கிடைக்க தொடங்கிவிட்டன. அந்த அளவிலே நமக்கு சங்க இலக்கிய காலத்தில் பழனி, பொதினி என்று அழைக்கப்படும் பழனியை பற்றிய குறிப்புகள், சீரலைவாய் பற்றிய குறிப்புகள்லாம் நிறைய கிடைக்கிறது. காசி யாத்திரை அடியார்கள் மேற்கொண்டது பற்றி நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சில குறிப்புகளும் கிடைக்கின்றன. இப்படி பல புனித தலங்களை குறித்தே செய்திகள் வருவதனால் சங்க இலக்கிய காலத்திலேயே இங்கே சில தலங்கள் இறைவனுடைய சம்பந்தத்தால் வணக்கத்திற்குரியவைகளாக புண்ணிய தலங்களாக கணக்கில் கொள்ளும் மரபு இருந்து வந்ததை அறிய முடிகிறது. அப்படி இருந்த தலங்கள் எப்படி கட்டப்பட்டன என்று கொண்டோம் என்றால் அது ஆரம்ப காலத்திலே அதிகம் பயன்பாட்டில் இருந்த செங்கற்களை கொண்டு அதிகம் கட்டப்பட்டிருக்கலாம் என்று யூகிப்பதற்கு இடம் உண்டு. அது குறித்தும் கூட பல குறிப்புகள் நமக்கு சங்க பாடல்களிலேயே கிடைக்க பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்திலே இன்னும் தெளிவாகவே கோயில்களுடைய கட்டுமானத்தை எல்லாம் பற்றி குறிப்புகள் வருகின்றன. இந்த ஓங்கிய மாடங்கள், நெடிய மாடங்களோடு கூடிய அமைப்புகள் இருந்ததெல்லாம் சங்க பாடலிலே நமக்கு தெளிவாகவே கிடைக்கும் அளவிலே பாடல்கள் புனையப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்கள் அதிகம் இருந்திருக்கலாம். சமீபத்திலே 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த அந்த பெரிய இயற்கை பேரழிவு, சுனாமி ஆழி பேரலையில் பல பகுதிகளும் பாதிப்புக்குள்ளான நிலையில் அந்த சுனாமியால் நடந்த ஒரே நன்மை என்று நான் சொல்லுவது, சென்னையை அடுத்திருக்கக்கூடிய மகாபலிபுரம், இந்த பல்லவர் காலத்திய பாறை சிற்பங்கள், கோயில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கலை நகரம், அதற்கு செல்லும் வழியிலே அதற்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் முன்பாக புலிக்குகை என்று சொல்லப்படும் பகுதியில் செங்கல்லால் கட்டப்பட்டிருந்த ஒரு ஆலயம், அது
இன்றைக்கும் சற்றேறக்குறைய ஒரு 1700 அல்லது 800 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. எதை நாம் சங்க காலம் என்று வரையறை செய்கிறோமோ அந்த காலத்தில் கட்டப்பட்டதான ஒரு ஆலயமாக, செங்கற்களால் கட்டப்பட்ட முருகப்பெருமான் குறித்தான ஒரு ஆலயம், அதுவரையில் மண்ணில் மறைந்திருந்த ஆலயம், ஆழி பேரலையிலே அந்த மண் திட்டுகள் அரித்து கொண்டு போக அந்த ஆலயம் வெளிப்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த இடத்துல அதை தொடர்ந்து மத்திய சர்க்காரால் அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்யப்பட்டு சங்க காலத்தை சேர்ந்த முருகப்பெருமானுடைய கோயிலாக அந்த கோயிலை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலிலே சுற்றி வருவதற்கு பிரகாரம் அதற்கு 2 பக்கங்களிலும் தூண்கள் அமைத்து மேலே கூரை அமைத்திருக்க வேண்டும். முன் மண்டபம், அதற்கு முன்பாக இன்னும் பிரம்மாண்டமாக ஒரு மண்டபம், 2 பக்கம் படிக்கட்டு வைத்து இந்த மண்டபங்களை ஏறி அடைந்து உள்ளே சென்று கர்ப்பகிரகம் போன்ற ஒரு அமைப்பையும், வாசலிலே முருகப்பெருமானுடைய கைவேல், திருக்கை வேல் அஸ்திரதேவராக கருங்கல்லால் வெட்டி அங்கே அதை பிரதிஷ்டை செய்திருந்த அளவில் எல்லாம் கோயில்கள் இருந்ததை பார்க்கிறோம். தவிர ஐயா சொன்னது போல செங்கற்தளிகளுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய வேப்பத்தூர் பகுதியில் 3 தளங்கள் கொண்ட திருமாலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விண்ணகரம் பிரம்மாண்டமான ஒரு செங்கற்தளியாக அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதுபோல் செங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்கள் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆலயங்கள் அதிக காலம் நீடித்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல், அது இயற்கை சீற்றங்களாலும் இயற்கை மாற்றங்களாலும் செங்கற்கோயில்கள் பாதுகாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாய் போய் அதை மீண்டும் மீண்டும் கட்ட வேண்டிய ஒரு காலச்சூழல் ஏற்படுவதால் அந்த செங்கற்தளிகளை மாற்றியமைத்து கருங்கற்கோயில்களாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு இவர்கள் பண்டைய அரசர்கள், குறிப்பாக பல்லவர்கள் மற்றும் பாண்டியர்கள் கிட்டத்தட்ட ஒரே காலச்சூழலிலே முயற்சி செய்துதான் பாறைகளை வெட்டி குடைவரை கோயில்கள், குகை கோயில்கள் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களை ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். இதிலே நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரத்தை அடுத்து மண்டகப்பட்டு என்ற ஒரு சிற்றூரிலே கிடைக்கும் ஒரு கோபுரத்தில் ஒரு குகை கோயிலிலே மகேந்திரவர்ம பல்லவன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன், விசித்திர சித்தன் என்று பொருத்தமான ஒரு பட்டப்பெயர் கொண்டவன், அவன் வாசகமாக ஒரு கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கிறது மண்டகப்பட்டு என்று அழைக்கப்படும் அந்த கிராமத்தில். அந்த கல்வெட்டின்படி மும்மூர்த்திகளுக்கும் நான் ஆலயம் எடுப்பித்தேன், விசித்திர சித்தனான நான் ஆலயம் எடுப்பித்தேன். ஆனால் இந்த ஆலயத்தின் சிறப்பு, முதல் முறையாக செங்கற்கள் இல்லாமல், சுதை இல்லாமல், மரம் இல்லாமல், உலோகமும் இல்லாமல் முதலாக எடுக்கப்பட்ட ஆலயம் என்று தானே தான் பறைசாற்றிக் கொள்வது போல ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது. அந்த கல்வெட்டு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டை ஒரு முக்கிய பிரமாணமாக கொண்டு முதலில் குடைவரை கோயில்களை மகேந்திரவர்மன் தான் வெட்டியிருக்கிறான் என்ற ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு முடிவுக்கு பலரும் வந்து விடுகிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை அப்புறம் பார்ப்போம். ஆனால் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு முக்கியமான கல்வெட்டு தான். ஏன்னா இதற்கு முன்பாக கோயில்கள் செங்கற்களாலும் மரத்தை கொண்டும் சுதை கொண்டும் இரும்பு கொண்டும் கட்டப்பட்டிருந்தது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. அதை மாற்றியமைத்ததன் பொருட்டுதான் அவன் முதலாக இவையெல்லாம் இல்லாமல் ஒரு கோயில் கட்டுமானத்தை செய்கிறேன் என்று கூறிக்கொள்கிறான். வாஸ்தவத்திலே அது முதல் கோயில் கட்டுமானமாக கருங்கல் குகை கோயிலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கும் முந்தையதாகவே நமக்கு பிள்ளையார்பட்டி குடவரை கோயில் இவைகள் எல்லாம் சான்றாக கிடைத்து விட்டன. பெரும்பான்மை பழைய குடைவரை கோயில்கள் எடுப்பித்தவர்கள் பாண்டியர்களாக எடுப்பதற்கே சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. பல்லவர்கள் நிறைய வெட்டி இருப்பதால் அது ஒரு பெருமை அவர்களையும் சேருகிறது. இதை தவிரவும் 3-4ஆம் நூற்றாண்டு வாக்கிலே சிவகங்கை மாவட்டத்தில், இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் காணப்படும் பூலாங்குறிச்சி என்ற ஒரு சிற்றூர், அந்த ஊரிலே வயல்வெளியில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பாறையின் மேலே வெட்டப்பட்டிருக்கும் கோயில்களில் திருமாலுக்கு ஆலயங்கள் அங்கே எடுப்பித்ததை பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. அப்போ 3-4ஆம் நூற்றாண்டு என்பது இன்றைக்கும் சற்றேறக்குறைய 1600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலயம் எடுப்பித்த செய்திகள் எல்லாம் கிடைக்கின்றன. இப்படி தொடர்ந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஆலயம் எடுப்பித்து அங்கே இறைவனுடைய திருமேனியை பிரதிஷ்டை செய்து நம்பிக்கையோடு கூடி அடியார் பெருமக்கள் வழிபட்டார்கள் என்ற செய்தி தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருப்பது நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சான்று. இப்படி மரத்தாலும் செங்கலாலும் சுதையினாலும் சுண்ணாம்பு சுதையினாலும் உலோகங்களாலும் கட்டப்பட்டு வந்த ஆலயங்கள் பின்னாளில் மாற்றி கட்டி அமைக்கப்படுகின்றன. அதில் முதல் முயற்சித்தான் குடைவரை கோயில்கள் என்று சொல்லப்படும் குகாலயங்கள். ஒரு பெரிய பாறை அல்லது மலையின் முகப்பு பக்கத்தை உளிகள் கொண்டு செதுக்கி அதன் உள்ளே இருப்பிடம் போன்று, வசிப்பிடம் போன்று இடம் பெருக்கி அதன் உள்ளே அந்த பாறையிலேயே இறை வடிவங்களை செதுக்கி அதையே கோயிலாக பாவித்து வழிபடக்கூடிய ஒரு மரபு. இதற்கு ரொம்ப பிரபலமான உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அந்த ஆலயத்தை சொல்லலாம்.
அந்த கோயிலுக்கு அதிகம் அடியார்கள் சென்றிருப்பார்கள் என்பதனால் அதை உதாரணத்திற்காக எடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நிலையிலே அதிலே வெளியே பெரிய உயர்ந்த கோபுரங்கள், செல்லும் வழியெல்லாம் மண்டபங்கள் இருந்தாலும் சென்று வந்த அடியார்கள் நினைவு கூர்ந்து பார்க்கலாம். அங்கே ஒவ்வொரு மண்டபத்தையும் கடக்கும் போது நாம் நீளமாக இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை ஏறி ஏறித்தான் மேலே செல்லுகிறோம். அது மண்டப அமைப்பில் அதெல்லாம் மறைந்து விடுகிறது. அதனால் நமக்கு நாம் பூமி மட்டத்திலிருந்து பல அடிகள் மேலே ஏறி வந்து விட்டோம் என்பதை உணராமலேயே மேலே சென்று விடுகிறோம். வாஸ்தவத்தில் பார்த்தால் சற்றேறக்குறைய 3 தளங்கள் வரையில் நாம் மேலே ஏறி ஏறி சென்றுதான் அங்கே கருவறையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடுவிலே துர்க்கை அம்மனும் ஒரு புறத்தில் முருகப்பெருமானும் மற்றொரு புறத்தில் விநாயக பெருமானுமாக இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம். அதிலே விநாயக பெருமானுக்கு பக்கத்திலே ஒரு குடைவரை இருக்கும், பக்கவாட்டில் ஒரு குடைவரை, ஒரு குகையை வெட்டி இருப்பார்கள். அதன் உள்ளே நாம் சென்று தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் உள்ளே அந்த பாறையிலேயே வெட்டப்பட்ட ஒரு சிவலிங்கமும், சிவபெருமானுக்கு பின்புறத்திலே நமக்கு சுவாமியும் அம்மனும் உமாமகேஸ்வரராக வீற்றிருக்கக்கூடிய கோலத்தையும் தரிசனம் செய்ய முடியும். அந்த குடைவரைத்தான் நாம் சத்தியகிரீஸ்வரர் என்ற பெயரால் சிவபெருமானுடைய சன்னதியாக அறிகிறோம். அதுதான் நமக்கு மூவர் முதலிகள் பாடிய தேவார பதிகம் பெற்ற திருப்பரங்குன்றம் தலமாகவும் நாம் கருத்தில் கொள்கிறோம். அந்த நிலையில் குடைவரை கோயில்கள் என்ற ஒரு அமைப்பு பிரபலமடைந்தது. அதற்கு பிறகு ஒரு முழு பாறையை வெட்டி ஒரு கோயிலுக்கு உரித்தான எல்லா கட்டிடக்கலை அம்சங்களும் ஒரு 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 சன்னதியை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மேலே நமக்கு உலோகத்தால் வைக்கப்பட்ட கலசம் ஒன்று இருக்கும். கும்பாபிஷேக காலத்திலே அந்த கலசத்தை பிரதிஷ்டை செய்துதான் அதற்கு அபிஷேகம் எல்லாம் செய்வார்கள். அந்த கலசம் இருக்கும். அதற்கு கீழே விமான பகுதி இருக்கும். அது ஒரு தளத்திலோ அல்லது 2 தளங்களோ 3 தளங்களோ கொண்டு விமான அமைப்பு இருக்கும். அந்த விமானத்திற்கு கீழே அந்த சன்னதியினுடைய மேற்கூரை இருக்கும். அதற்கு கீழே சன்னிதானத்தினுடைய அந்த 4 புற சுவர்கள், அதற்கு கீழே அதிஷ்டானம் என்று சொல்லப்படும் பூமி மட்டத்திலிருந்து 2-3 அடி உயர்த்தி கட்டப்பட்ட ஒரு மேடை. இப்படி இருக்கக்கூடிய இந்த அம்சத்தை, செங்கற்களை கொண்டு இப்போது நாம் கட்டக்கூடிய அம்சத்தை முழுவதுமாக கற்களை கொண்டே ஒரு பெரிய பாறையை மேலிருந்து கீழ் வரையில் வெட்டி அதிலேயே கலசம், அதிலேயே விமானம், அதிலேயே சன்னதியின் சுவர்கள் என்று எல்லாவற்றையும் அந்த பாறையிலேயே வெட்டி கட்டக்கூடிய அமைப்பும் பல கோயில்களிலே இருந்திருக்க பார்க்கிறோம். அதற்கு ரொம்ப பிரபலமான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மகாபலிபுரத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர் ரதம் என்று இன்றைக்கு அழைக்கப்படும் அந்த ஒவ்வொரு அம்சங்கள், ஒவ்வொரு அமைப்பும், அதிலே செவ்வகத்தினால் ஒரு அம்சம், ஒரு அரைவட்ட வடிவிலே ஒன்று, சதுர வடிவில் ஒன்று என்று பல்வேறு வகையான விமானங்களோடு கூடிய ஆலயங்களை வெட்டி இருப்பார்கள். அவைகள் எல்லாம் ஒரு கற்றளி என்று சொல்லுவோம். தளி என்பது கோயிலை குறிக்கும். ஒரு கல் தளி, ஒரே ஒரு பாறையை மேலிருந்து கீழ் வரையில் வெட்டி ஒரு கோயிலாக உருவமைப்பது. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கட்டி எடுப்பித்தார்கள். மூன்றாவதாக மலைகளையும் பாறைகளையும் வெட்டி அதிலிருந்து பாறைகளை எந்த இடத்தில் கோயில் கட்ட வேண்டுமோ அந்த இடத்திற்கு எடுத்து சென்று ஒன்றன் மேல் ஒன்றாக அந்த பாறை கற்களை அமைத்து நடுவிலே சுண்ணாம்பு பூச்சு கொண்டு ஒட்டி பெரிய பெரிய சந்நிதிகளை உருவாக்கினார்கள். உயரமான விமானங்களையும் அதன் மேலேயே வைத்து கட்டினார்கள். இப்படி கட்டப்படும் போது இந்த கோயில்கள் அதிக காலம் நீடித்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருப்பதாலே கற்றளிகளாக, கற்கோயில்களாக கோயில்கள் எடுப்பிப்பதை வழக்கமாக கொண்டார்கள். இந்த செங்கற்கோயில்கள் பல காலம் நீடிக்காது, அதனால் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சோதனை முயற்சியாக கருங்கற்களை பயன்படுத்த ஆரம்பித்து சற்றேறக்குறைய ஒரு 6 அல்லது 7 நூற்றாண்டு காலங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சி நடந்து வந்திருக்கிறது. 6 நூற்றாண்டாவது அதற்கான முயற்சிகள் நடந்து வந்திருக்கின்றன. வெவ்வேறு அளவிலான பாறைக்கற்கள், வெவ்வேறு அளவிலான தூண்கள், எவ்வளவு உயரம் செல்லலாம், எவ்வளவு உயரத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும், இவைகள் எல்லாம் ஒரு சோதனை முயற்சி என்று சொல்லும் அளவில் ஆங்கிலத்திலே எக்ஸ்பெரிமெண்டேஷன் மோட் என்று சொல்லுவோம். சோதனை காலம் போல இதை வைத்துக் கொண்டு வெவ்வேறு விதமாக கட்டி அமைத்து இந்த ஆலயங்களை எல்லாம் எடுப்பித்திருக்கிறார்கள். அப்படி எடுப்பித்த நிலையில்தான் 8-9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் இங்கே நிலை பெற்ற பிறகு, தமிழகத்தில் குறிப்பாக நிலை பெற்ற பிறகு, அவர்கள் பல பல ஊர்களுக்கும் சென்று அவர்கள் அந்தந்த இடத்திலே சரி, அந்த அளவில் சோழ பேரரசினுடைய காலத்தில் தான் நமக்கு தொடர்ந்து ஒரு 300 400 ஆண்டுகள், 3.5 நூற்றாண்டு காலம் கோயில் கட்டுமான பணிகளை முதன்மைப்படுத்தி அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகள், நகரங்கள், கிராமங்கள் எல்லா இடங்களிலும் கருங்கற்களால் கோயில்கள் எடுப்பித்து அந்த கோயில் சார்ந்த குடிகளை சுற்றி அமைத்து அந்த கோயில்களிலே நடைபெற வேண்டிய வழிபாடுகள், அதை செய்வதற்கான ஆட்கள், அதற்கு தேவையான பொருட்கள், பொருள் என்று சொல்லும் போது அதிலே அவர்களுக்கு அதற்கு தேவையான மூலப்பொருட்களில் இருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு தர வேண்டிய கூலி வரையிலும் எல்லா வகையான செலவுகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்து
இந்த எல்லா செய்திகளையும் வழக்கங்களையும் கல்லிலே வெட்டி கல்வெட்டுகளாகவும் கோயில்களை சுற்றி நிரப்பினார்கள். இப்படி கோயில் சார்ந்த ஒரு சமுதாயமாக நிலை பெறுவதற்கு பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் சோழ பேரரசுடைய பங்களிப்பு பாராட்டத்தக்க அளவில் தான் நிச்சயமாக இருக்கிறது. அது ஒரு 10ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி நிலை பெற்று முதல் இஸ்லாமிய படையெடுப்பு 1300களிலே நடந்த படையெடுப்பு வரையிலும் தொடர்ந்து எந்தவிதமான தொய்வும் இல்லாமல் சோழராஜ்யம் வளர்ந்து கொண்டே சென்ற எல்லா திசைகளிலும் எல்லா நாடுகளிலும் இந்த அமைப்பு முறை ஏற்படுத்தப்பட்டு அது வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த அளவில்தான் இவர்கள் தஞ்சாவூர் போன்ற ஒரு நகரத்திலே தலைநகரமாக அறிவித்து அங்கே அரசர் வீற்றிருந்தாலும் அங்கிருந்தபடியே ஆந்திர தேசத்தில் ஏதோ ஒரு கிராமத்திலே நடந்து கொண்டிருந்த ஆட்சியிலும் சோழ பேரரசினுடைய ஒரு உட்பட்ட ஒரு ஆட்சியையும் இவர்களால் கண்காணிக்க முடிந்தது. கோயில்கள் தான் அரசர்களுக்கான ஒரு ஆவண காப்பகம் போலே, அந்த சமுதாயத்திற்கான ஒரு ஆவண காப்பகம் போலே, அந்த கிராமத்திற்கான செய்தி பரிமாற்றத்திற்கான இடம் போலே, அந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருந்து வந்ததை பார்க்கிறோம். அதனால் ஆலயங்கள் பல்கி பெருகின. மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும், அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் கோயிலோடு சம்பந்தப்பட்டு இருந்ததால் ஊர் ஒற்றுமைக்கான ஒரு இடமாகவும் கோயில்கள் இருந்து வந்திருக்கின்றன. இது கோயில்கள் மிக எளிமையான தோற்றத்திலிருந்து தொடங்கி தஞ்சை பெரிய கோயில், தில்லை, திருவாரூர், மதுரை போன்று பெரிய பெரிய கோயில் நகரங்கள் வரையிலுமாக வளர்ந்து வந்த வரலாற்றினுடைய மிகச்சிறிய ஒரு சுருக்க வடிவம்தான் இப்போது இதுகாரும் பேசியது. இப்படி எடுப்பிக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் ஆகமங்களை அடிப்படையாக கொண்டுதான் எடுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு சான்றாக கிடைக்கக்கூடிய சில செய்திகள், வேதங்களுக்கு அடுத்து வழிபாடு குறித்தும் சமயம் குறித்தும் தெளிவாக பேசக்கூடிய ஞான தொகுப்பு என்று சொன்னால் அது ஆகமங்களைத்தான் சொல்லுகிறோம். அப்படி அறியப்படும் ஆகமங்கள் மட்டும்தான் சமயத்தை கோயில்களின் மூலமாக அறிந்து கொள்வதற்கும் பரப்புவதற்குமான விதிமுறைகளை சொல்லும் அளவிலே இருக்கின்றன. வேதக்கல்வி நம்மை நாம் எப்படி நடத்த வேண்டும், நமக்கு இருக்க வேண்டிய குணநலன்கள் என்ன, கர்மா என்று அழைக்கப்படும் இந்த வினை கோட்பாட்டினுடைய அடிப்படை என்ன, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற செய்திகளை எல்லாம் பேசி செல்லும். ஆனால் அந்த வினை பயனால் வரக்கூடிய நிலையை மாற்றுவதற்கு பிராயச்சித்தமாக இறை வழிபாடு நம் மனதை அமைதி கொள்ளச் செய்யும் என்பதை ஆகமங்கள் தான் கண்டறிந்து நமக்கு தெளிவுபடுத்தும். அந்த இறை வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எங்கே சென்று என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பனவற்றையெல்லாம் ஆகமங்கள் தான் முன்மொழிகின்றன. அதனால் எங்கே ஆலயம் எடுப்பிக்கப்பட்டிருந்தாலும் ஆகமத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இந்த ஆலய கட்டுமானமோ அல்லது அங்கே நடந்து வரக்கூடிய நித்திய நைமித்திக வழிபாடுகளோ நடப்பதற்கு வேறு வழிகள் கிடையாது. இதையும் தாண்டி கல்வெட்டு ஆதாரமாக கூட இன்றைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த கஜூராஹோ, அங்கே இருக்கக்கூடிய பல ஆலயங்களும் ஆகம வழியில் கட்டப்பட்டவை என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள் கிடைக்கின்றன. போஜ்பூர் என்று அழைக்கப்படும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே மிக பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்து ஒரு பெரிய அளவிலான கோயில். போஜராஜன் என்பவன் எடுப்பித்த அந்த ஆலயம் ஆகம வழியிலே தன்னை அவன் சைவ சித்தாந்தியாக அறிவித்தே கட்டிய கோயிலாக பார்க்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு வடநாட்டில் அது திருக்கேதாரம், காசி முதலிய தலங்களில் கூட பழைய காலத்தில் இருந்து வந்த கோயில்கள் ஆகம மரபில் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் யூகித்து அனுமானத்தினால் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி எடுப்பிக்கப்பட்ட ஆலயங்கள் வெவ்வேறு காலங்களிலே அவ்வக்காலங்களிலே வந்த அரசர்கள், அவர்கள் ஆதரித்த கலைகள், கலைஞர்கள், அவர்களுடைய தலையீட்டினால் ஆலய அமைப்பிலோ வழிபாட்டு மரபுகளிலோ அவ்வப்போது மாற்றங்கள் ஆங்காங்கே நடந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழகத்தில் இறைவன் அருளாலே பெரும்பான்மை ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் குறிப்பாக ஆகம வழியிலான ஆலயங்களாகவே இருந்து வர பார்க்கிறோம். இதை அங்கீகரிக்கும் விதத்தில் தான் 1987ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயில், மாமன்னர் ராஜராஜன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயில், அவர் மகன் ராஜேந்திரன் எடுப்பித்த கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராஜராஜன் எடுப்பித்த தாராசுரம், இந்த 3 கோயில்களையும் சோழ கட்டிடக்கலையினுடைய உன்னத உதாரணங்களாக அறிவிக்க ஐநா சபையினர் முன்வந்த போது முதலில் அதை அந்த கோயில் கட்டுமானத்திற்கான ஒரு சான்றிதழாக கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு பல அறிஞர்கள் ஆலயம் மட்டுமல்லாது அந்த ஆலயத்திலே நடைபெற்று வரக்கூடிய வழிபாட்டு மரபுகளும் 1000 ஆண்டு பழமையானது என்பதை, அந்த ஆலயத்தில் நடந்து வரக்கூடிய ஆகம மரபில் வரக்கூடிய அந்த வழிபாட்டு அம்சங்கள், சிவாச்சாரியர்களை கொண்டு இன்றும் நடக்கக்கூடிய வழிபாடுகள்,
அங்கே ஓதுவா மூர்த்திகளை கொண்டு திருமுறை விண்ணப்பம் நடந்து வரும் செய்தி, அங்கே நடக்கக்கூடிய ஆண்டு விழா, மாதாந்திர விழாக்கள், அவற்றினுடைய அமைப்பு, இவற்றையெல்லாம் தொகுத்து கொடுத்து ராஜராஜன் அந்த கோயிலை கட்டுவித்து அங்கே எப்படி ஆச்சாரியர்களை, சிவாச்சாரியர்களை கொண்டு கோயில் கும்பாபிஷேகம் செய்வித்தார், பல ஓதுவா மூர்த்திகளை நியமித்து திருமுறை விண்ணப்பம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் என்பதையெல்லாம் ஒப்பிட்டு சொல்லி 10ஆம் நூற்றாண்டிலே ராஜராஜன் ஏற்படுத்தி வைத்த அந்த கோயிலில் அப்போது என்ன வழக்கங்கள் இருந்தனவோ அந்த வழக்கங்கள் தான் இன்று வரை தொடர்ந்து நடக்கின்றன என்பதை சான்றோடு நிரூபித்து 1000 ஆண்டு பழமை கோயில் கட்டுமானத்திற்கு மட்டுமல்ல, அங்கே இருந்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கும் பூஜை முறைகளும் 1000 ஆண்டுகளாக மாற்றமில்லாமல் நடந்து வருகிறது என்பதை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் முதலிலே அந்த சான்றிதழ் கொடுத்த போது ஐநா சபையினர் அந்த சான்றிதழ் கொடுத்த போது தி கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ், தி கிரேட் சோழா டெம்பிள்ஸ் என்று கொடுத்து விட்டார்கள். இந்த மிக உயர்ந்ததான இந்த சோழர் காலத்திய ஆலயங்கள் என்று. அதன் பிறகு அதிலே ஒரு மாற்றத்தை செய்து தி 3 கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்றதை மாற்றினார்கள். அது வெறும் நினைவு இல்லம் போலே, நினைவு இடம் போலே இல்லாமல் அந்த ஆலயத்தில் ஏற்படுத்தி வைத்த வழிபாட்டு மரபுகளும் இன்னும் தொடர்ந்து நடந்து வருவதால் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்று அதற்கு ஒரு சிறப்பு சான்றிதழ் வழங்கினார்கள். அந்த விதத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆலயங்கள் அவை கட்டப்பட்ட போது என்ன வழிபாட்டு மரபுகள் இருந்தனவோ, எந்த ஆகமங்களை அடிப்படையாக கொண்டு கட்டினார்களோ அந்த ஆகமங்கள் என்னென்ன வழிபாட்டு மரபுகளை பரிந்துரை செய்கின்றனவோ அந்த அமைப்பிலேயே இன்றும் கூட அந்த வழிபாடுகள் நடந்து வருவதற்கான சான்றோடு இருக்க பார்க்கிறோம். ஆனால் தான் தமிழகத்து ஆலயங்கள் எப்போதும் தனித்துவம் வாய்ந்ததாக, இந்த வழிபாட்டு மரபுகளினாலேயே அது பிரபலமடைந்ததாக பார்க்கிறோம். அந்த எண்ணம் நம்மை விடவும் கூட வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், மேலை நாட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் போய் பல்வேறு ஆலயங்களை தரிசித்து வந்தாலும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்களோடு ஏற்படக்கூடிய ஒரு மனதளவிலான நெருக்கம் ஏனைய தலங்களில் அவ்வளவு எளிமையாக நடப்பதில்லை என்ற ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆலயத்தினுடைய கட்டுமானம், அது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன் சன்னிதானம் வரையில் அழைத்து செல்லக்கூடிய அந்த அமைப்பு, அந்த வழிபாட்டு மரபுகள், இவைகளே அதற்கு பெரும்பான்மை காரணமாக இருக்கின்றன என்று நாம் கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குள்ளேயும் தமிழகத்தில் பாடல் பெற்ற தலங்கள் என்ற ஒரு தொகுப்பு, அது மிகவும் பழமையான ஒரு அமைப்பாக இருந்து வர பார்க்கிறோம். முன்பே சொன்னது போல் சங்க காலத்திலேயே புனித தலங்களினுடைய தொகுப்பு என்ற ஒன்று திருமுருகாற்றுப்படையின் மூலமாக நடந்திருப்பதை பார்க்கிறோம். அது ஒன்றும் பக்தி இலக்கிய காலத்திற்கு பிறகுதான் வந்தது என்று சொல்வதற்கில்லை. சங்க இலக்கிய காலத்திலேயே முருகன் வழிபாட்டிற்கென்று இருந்த தலங்களுக்குள்ளே 6 திருத்தலங்களை குறிப்பிட்டு அந்த தலங்களுக்கு யாத்திரையாக சென்று முருகப்பெருமானை வழிபடுவது போன்ற ஒரு அமைப்பிலே முருகன் இருக்கக்கூடிய அந்த தலங்களுக்கு நம்மை ஆற்றுப்படுத்தும் விதமாக நக்கீரர் என்ற முருகனுடைய திருவருளுக்கு இலக்கான புலவர் அந்த திருவருளுக்காக ஏங்கி இருக்கும் ஏனைய அடியார்களுக்கு வழிகாட்டி ஆற்றுப்படுத்துவது போலே பாடி தந்திருக்கிறார். அதனால் திருத்தலங்களினுடைய தொகுப்பு என்பது நமக்கு சங்க காலத்திலேயே கிடைத்துவிட பார்க்கிறோம். அதற்கு பிறகு அம்மையார் காலத்தில் பதிக முறையிலே வைத்து இறைவனை பாடிய வரிசையில் மூத்த தலமாக சொல்லப்படும் திரு ஆலங்காடு திருத்தலம் மிகவும் பிரசித்தமாக அம்மையாரால் பாடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். காரைக்கால் அம்மையார் நமக்கு தலங்கள் என்று பாடியதிலே மூத்த தலமாக திரு ஆலங்காடு திருத்தலத்தை அம்மையார் பாடி தந்திருக்கிறார். அவர்கள் காலத்திற்கு பிறகு இங்கே அவதாரம் செய்தருளிய ஞானசம்பந்த பிள்ளையார், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவர் முதலிகளும் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட உடனேயே தலயாத்திரை மேற்கொள்வதை ஒரு சங்கல்பம் போலே கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. ஞானசம்பந்த பிள்ளையார் ஞானப்பால் அருந்திய அடுத்த நாளே தாம் புறப்பட்டு திருக்கோலக்கா முதலிய தலங்களுக்கு தரிசனம் சென்றார் என்றும், அப்பர் சுவாமிகளும் திருவதிகையிலிருந்து யாத்திரை மேற்கொண்டதையும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணைநல்லூரிலிருந்து தவத்துறை அடைந்து அங்கே பதிகம் பாடி அதன் பிறகு திருநாவலூர், தில்லை என்று யாத்திரை மேற்கொண்டதை பார்க்கிறோம். இந்த அமைப்பில் அடியார் பெருமக்கள் தடுத்தாட்கொண்ட காலத்திலிருந்து தொடங்கி தலயாத்திரை மேற்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் அவர்கள் பாடியருளிய தலங்கள் இன்னும் சிறப்புடையனவாக அமைகின்றன. இறைவன் உலகெங்கிலும் கோயில் கொண்டிருந்தாலும் நாம் கொண்டாடக்கூடிய இந்த ஆச்சாரியர் பெருமக்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் திருவடிகள் பதிந்த இந்த தலங்களுக்கு இன்னும் தனிச்சிறப்பு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் பல பழைய ஆலயங்களிலே திருப்பணி செய்து செங்கற்தளிகளாக இருந்த கோயில்களை எல்லாம் கருங்கற்தளிகளாக மாற்றினாலும், சோழ அரசர்கள் குறிப்பாக நிறைய மாற்றினாலும் கூட அதிலே பெரும்பான்மை ஆலயங்கள் பாடல் பெற்ற தலங்களாக இருப்பதை பார்க்கிறோம். அறுதி பெரும்பான்மை பாடல் பெற்ற தலங்களுக்கு அவர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். அது இல்லாத தலங்களுக்கும் உண்டு. ஆனால் அதிகப்படியான திருப்பணி என்பது பாடல் பெற்ற தலங்களுக்கு செய்திருப்பதை பார்க்கிறோம். அதிலேயும் கூட பராந்தக சோழன் காலத்திலே
எடுப்பிக்கப்பட்ட பணிக்கு நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. அவர் காலத்திலேயே வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் உண்டு. அவரை தொடர்ந்து முதலாம் ஆதித்தன், அவரை தொடர்ந்து வந்த மீதி பராந்தகர், அந்த வரிசையிலே வந்த அரசர்கள், அவர்களுக்குள்ளே கண்டராதித்தர், அவருடைய மனைவியாரான செம்பியன் மாதேவியார், இவர்கள் இருவரும் செய்த திருப்பணிகள் ஒரு திருப்புமுனை போல அமைந்ததாக பார்க்கலாம். கண்டராதித்தர் எடுப்பித்ததாக அறியப்படும் தலங்களை விடவும் அவர் பாடிய பதிகமே நமக்கு திருமுறைகளிலே சேர்க்கப்பட்டிருப்பதை வைத்து அவர் கொண்டிருந்த சிவபக்தி எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல அவருடைய மனைவியார் செம்பியன் மாதேவியார் இளம் வயதிலேயே விதவை கோலம் பூண்ட அந்த அம்மையார் உயர்ந்த தானங்களை வாழ்நாள் முழுவதும் செய்திருப்பதற்கு அவர்கள் எடுப்பித்த ஆலயங்களும் அங்கே காணக்கூடிய கல்வெட்டுகளுமே சாட்சியாக அமைகிறது. பல்வேறு திருத்தலங்களுக்கு திருப்பணி செய்தும், உலோக திருமேனிகள், திருவிழா திருமேனிகள் செய்து கொடுத்தும், வழிபாட்டிற்கு பொன்னும் பொருளும் கொடுத்தும் அந்த அம்மையார் மிக உயர்ந்த சிவதர்ம காரியங்களிலே ஈடுபட்டு இருந்திருக்கிறார். ஒரு அளவில் சொல்ல வேண்டும் என்றால், மாமன்னர் ராஜராஜருக்கு இப்படி ஒரு சிவபக்தி வருவதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக செம்பியன் மாதேவியார் இருந்திருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி சோழ பேரரசு ஒருவரை அடுத்து ஒருவராக பல பல திருத்தலங்களுக்கு திருப்பணி செய்து வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பை பார்க்கிறோம். அவர்களே சொல்லிக் கொள்ளும் போது காவேரியினுடைய 2 கரைகளையும் சிவத்தலங்களால் அழகுபடுத்திய தங்கள் முன்னோர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார்கள். அதிலேயும் கூட காவேரி கரைகளிலே மாடக்கோயில்கள் என்று சொல்லப்படும் யானைகள் மேலே ஏறி செல்ல முடியாத அளவில் படிக்கட்டு அமைத்து மேடை போல் அமைத்து கட்டிய கோயில்கள், அதை எடுப்பித்த கோச்செங்கோச்சோழ நாயனாரை குறித்து செப்பு பட்டயங்களிலேயே அவர்கள் குறித்துக் கொள்கிறார்கள். இப்போ சோழ பேரரசை சேர்ந்தவர்கள் கோயில்கள் எடுப்பிப்பது என்பது 10ஆம் நூற்றாண்டு அல்ல, அதற்கும் முந்தைய காலத்திலிருந்தே அவர்கள் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் செங்கற்தளிகளாக இருந்திருக்கின்றன. அவற்றை பிற்காலத்திலே இவர்கள் மாற்றி கருங்கத்தளிகளாக கட்டி இருக்க வேண்டும். அந்த அமைப்பிலே இவர்கள் திருப்பணி செய்த தலங்களுக்குள்ளே பாடல் பெற்ற தலங்கள் தனிச்சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம். அவற்றை தொகுத்து தந்திருக்கும் மரபிலேயும் கூட பூகோள அமைப்பிலே நமக்கு முதலில் சோழ நாட்டு தலங்கள், அந்த சோழ நாட்டு தலங்களையும் காவேரியை ஒரு முக்கிய குறிப்பாக கொண்டு காவேரிக்கு வடகரையிலே இருக்கக்கூடிய தலங்கள், தென்கரையிலே இருக்கக்கூடிய தலங்கள் என்று கணக்கு பிரித்துக் கொண்டு சோழ நாட்டை அடுத்து பாண்டிய நாட்டு தலங்கள், அதற்கும் தெற்கே போய் ஈழ நாட்டு தலங்கள், மேற்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மலைநாடு, இன்றைய கேரளா பகுதியிலே இருக்கக்கூடிய தலங்கள், வடக்கே நாம் வந்தோம் என்றால் முதலில் வரக்கூடிய தமிழகத்தின் இன்றைய மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கொங்கு நாடு, அவற்றை கடந்து தமிழகத்தின் நடுநாடு என்று அழைக்கப்படும் சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவே இருந்த நடுநாட்டு தலங்கள், தொண்டை நாடு, மேற்கு கடற்கரையிலே கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய துளுவ நாடு, அதையும் தாண்டி வடநாடு என்ற அளவில் இப்படி பிரித்துக் கொண்டு சொல்லுகிறோம். ஒரு 10 தலைப்புகளாக பிரித்துக் கொண்டால் சோழ நாடே 2ஆக பிரிகிறது. சோழ நாட்டில் காவேரிக்கு வடகரை, தென்கரை, பாண்டிய நாடு, ஈழ நாடு, மலைநாடு, கொங்கு நாடு, நடுநாடு, தொண்டை நாடு, துளுவ நாடு, வடநாடு என்று இப்படி 10 தலைப்புகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் இன்னென்ன தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்றதை சிறப்பு செய்து நாம் வழிபாடு செய்து வருகிறோம். அதற்குள்ளே நமக்கு முதன்மை பெரும் தலமாக இருப்பது சிவனடியார் பெருமக்கள் கோயில் என்று சிறப்பித்து அழைக்கக்கூடிய தில்லை சிற்றம்பலம் ஆகிற அந்த திருத்தலம் காவேரி கடலிலே சேரக்கூடிய பகுதியில் வடகரையில் முதலில் இருக்கக்கூடிய தலமாக அதைத்தான் கணக்கில் கொள்ளுகிறார்கள். அந்த தில்லை திருத்தலத்திற்கான முக்கியத்துவத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய வழக்கத்தினாலேயே நாம் பார்த்துக் கொள்ளுகிறோம். பல திருமுறைகளிலும் பாடப்பட்டிருக்கிறது. பெரிய புராணம் எழுதி அரங்கேற்றம் செய்யப்பட்ட திருத்தலம். சோழ மன்னர்கள் தங்களுக்கு முடிசூடும் தலமாக கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த இறைவனை, தில்லை அம்பலவாணரை அவர்கள் தங்கள் குல தெய்வமாக செப்பு பட்டயங்களிலேயும் கல்வெட்டுகளிலேயும் கூட குறித்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. அப்படி தில்லை அம்பலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவத்தை பற்றி தனித்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த திருத்தலத்தை வடகரையிலே இருக்கக்கூடிய முதல் தலமாக கொண்டு திருத்தலங்களினுடைய தொகுப்பு வரிசையில் முதல் திருத்தலமாக கோயில் என்று சிறப்பிக்கப்படும் தில்லை அம்பலவாணர் உரைகின்ற சிற்றம்பலம் சிதம்பர கஷேத்திரத்தை கொள்ளுகிறோம். அதைத் தொடர்ந்து காவேரியின் வடகரையிலே நமக்கு 63 தலங்கள் இருக்க பார்க்கிறோம். சோழ நாடு என்பது கிழக்கே கடற்கரை பகுதியையும் மேற்கிலே இன்றைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வரையிலுமாக, திருச்சிராப்பள்ளி நகரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அது வரையிலுமாக நீளும் அமைப்பில் இருக்கக்கூடியது. அதனால் தான் காவேரியின் வடகரையிலே புறப்பட்டு இந்த தலங்களின் தொகுப்பு என்பது
தில்லை, தில்லையிலேயே இருக்கக்கூடிய திருவேட்களம், திருநெல்வாயில், திருக்கழிப்பாலை, இந்த தலங்கள் எல்லாமே சிதம்பரத்தின் ஒரு பெரும் பகுதியாக இருக்கும். அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே இருக்கிறது. திருவேட்களம், திருநெல்வாயில், திருக்கழிப்பாலை, இந்த மூன்றுமே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் உள்ளேயே இப்போது பார்க்கக்கூடிய அளவில் அருகருகே இருக்கக்கூடிய தலங்கள். இந்த 4 தலங்கள், அதை அடுத்து திருநல்லூர் பெருமனம், மகேந்திரப்பள்ளி என்று இது காவேரி கரையிலேயே நாம் நடந்து சென்றால் வடக்கு பகுதியிலே மட்டுமே தில்லையிலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி நகர்ந்து இன்றைய திருச்சிராப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய ஈங்கோய் மலை வரையிலுமாய் செல்லும். இது முழுவதும் காவேரிக்கு வடகரையிலே இருக்கக்கூடிய தலங்கள். இது 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 எந்த அளவிற்கு செல்கிறதோ காவேரி கரையிலே, அதுவரையில் சோழ நாடு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதுவரையில் சென்று இன்றைய திரு ஆனைக்கா, திரு ஈங்கோய் மலை, இவைகள் எல்லாம் காவேரிக்கு வடகரையிலே இருக்கக்கூடிய தலங்கள். அதுவரையில் சென்று காவேரி அங்கே அகண்ட காவேரி என்று அழைக்கப்படும். இன்றைய இந்த ஈங்கோய் மலை என்பது திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய அந்த சாலையிலே இருக்கக்கூடியது. கொங்கு நாட்டிற்குள்ளே நுழையக்கூடிய சாலை அது. அதனால் சோழ நாட்டினுடைய எல்லை அங்கே. அதனால் தான் வடகரை கோயில்கள் என்பது ஈங்கோய் மலை வரையிலும் போய் அங்கே நிறுத்தி விடுவார்கள். அந்த இடத்தில் காவேரியை அகண்ட காவேரியாக, பிரம்மாண்டமாக ஓடிக்கொண்டிருக்கும் காவேரியை பார்க்க முடியும். அங்கே நாம் காவேரியை கடந்து காவேரிக்கு தென்கரைக்கு வந்து விட்டால் ஐயர் மலை என்று அழைக்கப்படும் திருவாட்போக்கியிலிருந்து தொடங்கி அதுவுமே சோழ நாட்டுக்குள்ளேயே, சோழ நாட்டின் காவேரி தென்கரை தலங்கள் என்று அழைப்போம். அது திருவாட்போக்கி, கடம்பர் கோவில், அந்த குளித்தலை கடம்பர் கோவில் என்று அழைக்கப்படும் அந்த தலம், திருப்பராய்த்துறை, உய்யக்கொண்டான் திருமலை என்று அழைக்கப்படும் திருக்கற்குடி, இதெல்லாம் திருச்சிராப்பள்ளி கிட்டேயே இருக்கக்கூடிய தலங்கள். திரு மூக்கீச்சரம், அதுவும் திருச்சிராப்பள்ளி நகரத்திற்குள்ளேயே இருக்கும் தலம். சிராப்பள்ளி தாய்மானவ பெருமானுடைய ஆலயம் என்று இப்படி திருச்சியை சுற்றியே இருக்கக்கூடிய ஒரு 6-7 ஆலயங்கள். அதை கடந்து இப்போ நாம் சென்ற வழியிலேயே மீண்டு வருகிறோம். ஆனால் காவேரியை கடந்து தென்கரையிலே வருகிறோம். திருச்சிராப்பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் தரிசித்தால் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரும் வழியிலே பல தலங்கள் உண்டு. அந்த தலங்களை தரிசித்துக் கொண்டு வந்தால் திருவையாறு பகுதியிலே இருக்கக்கூடிய தென்கரை தலங்கள், திருவையாறு காவேரிக்கு வடகரையிலே, தென்கரையிலே நமக்கு திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, கண்டியூர், பூந்துருத்தி, இந்த தலங்கள் எல்லாம் உண்டு. இந்த தலங்களை எல்லாம் தரிசித்து முடித்து நாம் கும்பகோணத்தை நோக்கி செல்லலாம். அப்படி காவேரி கரையிலேயே சென்று முழுவதுமாய் போய் நிறைவாக இந்த காவேரியினுடைய தென்கரை தலங்களின் வரிசை என்பது கோடிக்கரை வரையில் செல்லும். திருக்கோடிக்கரை எல்லோரும் அழிந்த அந்த குழகர் கோயில், அது கடற்கரை ஓரமாகவே இருக்கக்கூடிய தலம். வேதாரண்யம், அகத்தியான்பள்ளி, கோடிக்கரை, இவைகள் எல்லாம் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தலம். இப்போ காவேரி கடலிலே கலக்கக்கூடிய பூம்புகார், வேதாரண்யம், நாகப்பட்டினம் அந்த பகுதிக்கு வடக்கேயும் தெற்கேயுமாக பிரித்து கொண்டுதான் 63 தலங்கள் வடகரையிலும் 127 தலங்கள் தென்கரையிலுமாக நாம் கணக்கிலே கொள்ளுகிறோம். இப்படி 2 கரையிலுமாக இருக்கக்கூடிய தலங்களை தொகுத்து இது சோழ நாட்டு தலங்கள் என்று சொல்லிவிடுகிறோம். இந்த திருத்தலங்கள், பாடல் பெற்ற திருத்தலங்களினுடைய தொகுப்பு நமக்கு ஒரு 1050களுக்கு முன்பாக செய்யப்பட்ட தொகுப்புகள் ஏதாவது கிடைத்தால் அதிலே தென்கரை தலங்கள், காவேரி தென்கரை தலங்கள் 127 என்று தொகுத்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 1040-50களுக்கு பிறகே தொகுக்கப்பட்ட வரிசையிலே தென்கரை தலங்களில் வரிசையில் ஒரு திருத்தலத்தை கூட சேர்த்திருப்பார்கள். 128 தலங்கள் என்று கணக்கு கொள்ளுகிறோம். அது எந்த தலம் என்று கேட்டால் திருவிடைவாய் என்ற ஒரு தலம். அது திருவாரூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தலம். இந்த திருத்தலம் அதனுடைய பதிகங்கள், பாடல்கள் நமக்கு கிடைக்காதபடியால் அதை பாடல் பெற்ற தலமாக அறிவிக்காமல் இருந்து வந்தது. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய சர்க்காரின் கீழ் இயங்கி வரக்கூடிய தொல்லியல் துறையினர் பல கோயில்களிலும் இருந்த கல்வெட்டுகளை எல்லாம் படியெடுத்து வாசித்த போது, சாதாரணமாக கோயில் கல்வெட்டுகள் என்றால் நிபந்தங்கள் குறித்தும் மன்னர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த பூஜை முறைகள், என்னென்ன பூஜைகள், என்ன காலத்திலே அதற்கு என்ன செலவு, அது எங்கிருந்து அதற்கான காசு பெற வேண்டும், இந்த செய்திகள் தான் பெரும்பான்மை இருக்கும். அங்கே நடந்த வழக்குகளிலே சொல்லப்பட்ட ஏதான முக்கியமான சில விதி, வழக்கினுடைய நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, வழக்கின் தீர்ப்புகள் சில கல்வெட்டுகளிலே பார்க்க முடியும். ஆனால் இந்த ஒரு தலத்தில் மிகவும் வித்தியாசமாக அந்த தலம் குறித்த ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் 11 பாடல்களும் முழுமையாக நமக்கு கல்லிலே வெட்டப்பட்ட நிலையில் கிடைத்தது. 12ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்திய கல்வெட்டு அமைப்பில் திருச்சிற்றம்பலம் என்று எழுதி தொடங்கி ஞானசம்பந்தர் பாடிய திருவிடைவாய் திருத்தலத்தின்
பதிக கல்வெட்டு கிடைத்தது. ஒரு மிகப்பெரிய முக்கிய செய்தியாக சைவ சமய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வேண்டிய ஒரு செய்தி இது. ஒரு திருத்தலமே நமக்கு புதிதாக 1930களில் தான் கிடைத்தது. அதற்கு திருவிடைவாய் என்ற தலம். அதனாலே அதற்கு பிறகு 1940களுக்கு பிறகு இந்த தலங்களின் தொகுப்பு பட்டியலிடப்பட்ட போது அது 128 தலங்கள் தென்கரை தலங்கள் என்று கணக்கிலே கொள்ளுவார்கள். அந்த விதத்தில் சோழ நாட்டில் கிழக்கு கடற்கரை பக்கத்திலிருந்து தில்லையிலிருந்து தொடங்கி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் வரையில் காவேரிக்கு வடகரையிலே 63 தலங்களும், அகண்ட காவேரியை கடந்து காவேரிக்கு தென்கரைக்கு வந்து விட்டால் திருச்சிராப்பள்ளியிலேயே இருக்கக்கூடிய சில தலங்களிலிருந்து தொடங்கி திருச்சிராப்பள்ளி, தஞ்சை, கும்பகோணம் இந்த அளவிலே காவேரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கோடிக்கரை வரையில் போய் பார்த்தால் 128 தலங்கள் என்று சோழ நாட்டில் மட்டும் நமக்கு சற்றேறக்குறைய 200 தலங்களுக்கான கணக்கு கிடைத்துவிடும். அதிகப்படியான தலங்கள், 2/3 பங்கு தலங்கள் சோழ நாட்டில் பார்க்கக்கூடிய திருத்தலங்கள் தான். அதை அடுத்து நாம் தெற்கே சென்றால் பாண்டிய நாடு. சைவமும் தமிழும் தழைத்து இருப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்து திருவிளையாடல்கள் செய்த பகுதி பாண்டிய நாடு. அதன் தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை என்பதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். பாண்டி 14 என்று பேச்சு வழக்கிலே சொல்லும் ஒரு சொலவாடை உண்டு. பாண்டிய நாட்டில் மொத்தம் 14 பாடல் பெற்ற தலங்கள் இருப்பதாக பார்க்கிறோம். அதிலே ஒரு 5 தலங்கள் மதுரையிலேயே இருக்கும் அளவில் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம், ஆலவாய் என்று அழைக்கப்படும் அந்த திருத்தலம் முதன்மை தலமாகவும், அதை தொடர்ந்து திரு ஆப்புடையார் கோவில் என்று அதுவும் மதுரையிலேயே மதுரை நகரத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், திரு ஆப்புடையார் கோவில். அதை தொடர்ந்து திருப்பரங்குன்றம், திரு ஏடகம். திரு ஏடகம் என்பது சம்பந்த பெருமான் ஏடு விடுத்து அந்த ஏடு போய் எதிர் சென்று நின்ற அந்த தலம், அந்த திருத்தலம். மதுரைக்கு கிழக்கு வாசலாக கருதப்படும் திருப்பூவனம். இப்படி 5 தலங்கள் மதுரையிலேயே மதுரையை சுற்றியே இருக்கக்கூடியதாக என்று ஒரு 5 திருத்தலங்கள் பார்க்கிறோம். அதை அடுத்து இன்றைய சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டத்திற்கு வந்தால் பிரான்மலை என்று அழைக்கப்படும் திருக்கொடுங்குன்றம், திருப்புத்தூர், திருப்புனவாசல், திருவாடானை, திருக்காணப்பேர் என்று அழைக்கப்படும் காளையார் கோவில், திருச்சுழி, இந்த தலங்கள் எல்லாம் பெரும்பான்மை இன்றைய சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலங்கள். அடுத்து பாரத தேசத்தின் மிக முக்கியமான தலங்களின் வரிசையிலே வைத்து கொண்டாடப்படும் திருவி ராமேஸ்வரம். அது தமிழகத்தின் தெற்கு எல்லையாகவே கருதப்படும் திருத்தலம் திருவி ராமேஸ்வரம். பாண்டிய நாட்டின் மற்றொரு எல்லையாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு சென்றால் அங்கே திருநெல்வேலி திருத்தலமும் திருக்குற்றாலம் திருத்தலமாக இந்த 2 தலங்களும் அங்கே இருக்க பார்க்கிறோம். ஒரு 14 தலங்களின் வரிசை நமக்கு முழுவதுமாய் கிடைக்கக்கூடியது. பாண்டி 14 என்று சொல்லப்படும் 14 திருத்தலங்கள் இது பாண்டிய நாட்டிலே. இதில் பாண்டிய நாட்டு தலமாக இருக்கக்கூடிய திரு ராமேஸ்வரத்திற்கு எழுந்தருளித்தான் ஞானசம்பந்த சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் அங்கிருந்தபடியே தான் ஈழ நாடு என்று அழைக்கப்படும் இன்றைய லங்கை, ஸ்ரீலங்கா நாட்டில் இருக்கக்கூடிய 2 திருத்தலங்களை, திருக்கோணமலை, திருக்கேதீச்சரம் ஆகிய 2 திருத்தலங்களையும் பாடினார்கள். அந்த நிலையில் நமக்கு ஈழ நாட்டிலே 2 தலங்களாக இந்த 2 தலங்களும் கிடைத்திருக்க பார்க்கிறோம். அதை அடுத்து மலைநாடு என்று சொல்லப்படும் இன்றைய கேரளா மாநிலம், அங்கே சேரமான் பெருமான் ஆட்சி செய்ததும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எம்பெருமான் திருக்கைலாயத்திற்கு அழைத்துக் கொள்வதற்கு தேர்ந்தெடுத்ததுமான திருத்தலம் மேற்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய திருவஞ்சிக்களம், அஞ்சைக்களம் என்று அழைக்கப்படும் தலம். அஞ்சைக்களத்து அப்பர் என்று பதிகங்களால் கொண்டாடப்பட்ட இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலம் கேரள தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே திருத்தலமாக கருதப்படுகிறது. கேரளாவிலிருந்து அப்படியே நாம் சற்று வடக்கு நோக்கி வந்தோம் என்றால் தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதி, அது கரூர், கோவை, திருப்பூர் இந்த பகுதிகள் எல்லாம் உள்ளடக்கிய தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள். அதை இப்போதும் கூட நாம் கொங்கு பகுதி என்றே தான் அழைக்கிறோம். அதன் தலைமை நகரமாக அறியப்படுவது திருக்கருவூர் ஆணிலை என்ற திருத்தலம். கரூர் என்று இன்றைக்கு அழைக்கப்படும் தலம் அது பழைய சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. புகழ்ச்சோழ நாயனார் அங்கிருந்து தான் இறைவனுடைய திருவடியை அடைந்தார். அந்த கரூர் ஆணிலை என்று அழைக்கப்படும் தலம் திருக்கருவூர் பசுபதீஸ்வரர் கோயில். அதை முதன்மை தலமாக கொண்டு 7 திருத்தலங்கள் கொங்கேழு தலங்கள் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகின்றன. எப்படி பாண்டி தலங்களை பாண்டி 14 என்று சொல்லுகிறோமோ அதுபோல கொங்கு தலங்களை கொங்கேழு என்று சிறப்பாக அழைப்பார்கள். அந்த விதத்தில் கரூர் திருத்தலம் முதன்மை திருத்தலமாகவும்,
கரூரை அடுத்து இருக்கக்கூடிய வெஞ்சமாக்கூடல் என்ற நகரம், அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி பதிகம் பாடிய திருத்தலம். அந்த வெஞ்சமாக்கூடல் இரண்டாவதான தலம். வெஞ்சமாக்கூடல் திருத்தலம் இருந்த பகுதிகளிலே ஆற்று வெள்ளத்தால் கோயிலும் அதை சுற்றி இருந்த பகுதிகள் எல்லாம் அடித்து கொண்டு சென்று விட்டன. மிகுந்த பிரயத்தனத்திற்கு பிறகு மூலலிங்க பெருமானுடைய திருமேனியையும் கிடைத்த கல்வெட்டுகள் இவற்றையெல்லாம் சேகரித்து எடுத்து கோயிலை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார்கள். அதனால் சுற்றி அதிகம் வாழ்விடங்கள் இல்லாமல் அத்வானமாக இருக்கக்கூடிய ஒரு தலமாக வெஞ்சமாக்கூடல் இருக்க பார்க்கிறோம். அதை அடுத்து பாண்டி கொடுமுடி, கொங்கு பிரதேசத்திலே நீத்தார் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தலம் அது. பாண்டி கொடுமுடி, அங்கே காவேரி பிரவாகமாக ஓடக்கூடிய சிறப்பு இந்த பாண்டி கொடுமுடி என்கிற அந்த திருத்தலம். அடுத்து கொடிமாட செங்குன்றூர் என்று அழைக்கப்படும் திருச்செங்கோடு திருத்தலம். நிறைய திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் பெற்ற திருத்தலம். செங்கோட்டு வேலவராக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய தலம். அர்த்தநாரீஸ்வரராக இறைவனை நாம் வழிபடுகிறோம். அந்த திருச்செங்கோடு, இந்த தலங்கள் எல்லாம் நமக்கு கரூரை சுற்றி இருக்கக்கூடிய தலம். பவானி என்று அழைக்கப்படும் நகரம், இயற்கை அழகோடு கூடி காவேரி இரண்டு பக்கமும் வருடி கொடுக்க நடுவிலே தீவு போன்று அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருத்தலம். திரு நனா என்று பதிகங்களில் அழைக்கப்பட்ட தலம். பவானி என்று பேச்சு வழக்கிலே இப்போது நாம் சொல்லும் தலம். இப்படி ஒரு 5 தலங்களும், திருப்பூர் என்று இன்றைக்கு அழைக்கக்கூடிய அந்த நகரம், அதிலேயே 2 தலங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடியதாக 2 தலங்கள். ஒன்று அவினாசி, மற்றொன்று திருமுருகன் பூண்டி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கை வரலாற்றோடு நெருங்கிய தொடர்புடைய தலங்கள் இந்த 2 திருத்தலங்களுமே. அந்த 2 தலங்களும் கூட கொங்கு நாட்டிலே இருக்கும் விதமாக கொங்கேழு என்று அழைக்கப்படும் 7 தலங்கள். அதை அடுத்து தமிழகத்தின் நடுநாடு என்று அழைக்கப்படும் பகுதி பெரும்பான்மை இன்றைய விருத்தாச்சலம், கடலூர், பாண்டிச்சேரி, இந்த பிரதேசங்கள் எல்லாம், விழுப்புரம், திண்டிவனம் இதெல்லாம் அடக்கிய பகுதி. அது நடுநாடு என்று அழைக்கப்படும் பகுதி. இந்த நடுநாட்டில் இருந்துதான் 4 பெருமக்களில் நடுநாயகமாக இருந்த 2 அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இருவரும் அவதாரம் செய்தார்கள். அந்த நடுநாட்டு தலம், அதிலே நமக்கு பிரபலமான தலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அப்பர் பெருமானை தடுத்தாட்கொண்ட திரு அதிகை வீரட்டானம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொண்ட திரு வெண்ணைநல்லூர் திருத்தலம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்த திரு நாவலூர் திருத்தலம், இப்படி பல்வேறு தலங்களும் வரலாற்று சிறப்புடைய தலங்கள் எல்லாம் கிடைக்க பார்க்கிறோம். அதை தவிரவும் விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படும் திரு முதுகுன்றம் மிக பிரம்மாண்டமான கோயில், பழமலைநாதராக இறைவன் இருக்கக்கூடிய அந்த திருத்தலம், இப்படி பல திருத்தலங்கள் அந்த பகுதியிலே இருக்க பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு நடுநாட்டு தலங்கள். அது இன்றைய பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இந்த பகுதிகள் எல்லாம் சேர்த்து அடக்கிய திருத்தலம். அந்த வரிசையில் நிறைவாக இருக்கக்கூடியது திரு அண்ணாமலை திருத்தலம். காஞ்சிபுரத்தை வரையிலுமாக இருப்பது நடுநாடு. ஆனால் திருவண்ணாமலை திருத்தலம் நடுநாட்டு தலமாக கொள்ளப்படுகிறது. இப்படி பிரம்மாண்டமான இத்தனை ஆலயங்கள் கொண்டது நடுநாட்டு கோயில்கள். இந்த நடுநாட்டு திருத்தலங்களுடைய சிறப்பு சற்றேறக்குறைய எல்லா கோயிலுக்குமே பிரம்மாண்டமான கோபுரத்தோடு கூடிய அமைப்பு இருக்க பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பு இந்த நடுநாட்டு தலங்கள். இதுல 2 வீரட்ட தலங்கள், திரு கோவலூர் வீரட்டமும் திரு அதிகை வீரட்டம், இது 2ம் நடுநாட்டு தலங்களின் வரிசையிலே தான் நமக்கு கிடைக்க பார்க்கிறோம். அதை அடுத்து தொண்டைநாடு. தொண்டைநாடு என்று அழைக்கப்படுவது தொண்டைமான் என்ற சக்கரவர்த்தி ஆண்ட பகுதி. அது பல்லவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. பெரும்பான்மை இன்றைய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த மாவட்டங்கள் எல்லாம் அடக்கிய பகுதி தொண்டைநாடு என்று அழைக்கப்படுகிறது. அதன் முதன்மை தலமாக நாம் திரு கச்சி ஏகம்பத்தை கொள்ளுகிறோம். கச்சி ஏகம்பம் அந்த திருத்தலத்தை முதன்மையாக கொண்டால் காஞ்சிபுரத்திலேயே திரு கச்சி மேற்றளி, திரு ஓனகாந்தன் தளி, கச்சி அநேக தங்காவதம், கச்சி நெறி காரைக்காடு என்று இந்த தலங்கள் எல்லாம் உண்டு. இந்த தலங்களே ஒரு 5 தலங்கள் காஞ்சி மாநகரத்திற்குள்ளேயே இப்போதும் இருக்கக்கூடிய தலங்கள். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் உட்பட 5 தலங்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்றைய தலங்களாக செய்யார் என்று அழைக்கப்படும் திரு ஓத்தூர், புறவார் பனங்காட்டூர், குரங்கனில் முட்டம், இவைகள் எல்லாமே காஞ்சிபுரத்தை சுற்றியே இருக்கக்கூடிய ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய தலங்கள். இப்படி காஞ்சிபுரத்தை சுற்றி இத்தனை திருத்தலங்கள். அங்கிருந்து புறப்பட்டு நமக்கு இளம்பயங்கோட்டூர் இந்த வழியாக, அதாவது இன்றைய சென்னையை நோக்கி வந்தோம் என்றால் வடகோடியிலே திருக்காலத்தி வரையிலும் தொண்டை நாட்டு தலங்களாக கொள்ளப்படுகிறது. காலத்தி வரையில் தொண்டை நாட்டின் எல்லை. அதனால்தான் மூவர் முதலிகள்லாம் காலத்தி மலையில் இருந்தபடியே வடக்கே இருந்த தலங்களை எல்லாம் தரிசிக்க எண்ணினார்கள். குறிப்பாக ஞானசம்பந்த பெருமானுக்கு அங்கிருந்தபடியே இறைவன் கோகரணம், திருக்கைலாயம், திருக்கேதாரம் முதலிய தலங்களை எல்லாம் தரிசனம் செய்யும் பேட்டினை வழங்கினார். காலத்தியில் இருந்தபடிதான் அப்பர் சுவாமிகள் திருக்கைலாய யாத்திரையை தொடங்கினார். இப்படி மூவர் முதலிகள் திருக்கைலாய யாத்திரையோடு தொடர்புடையதாகிற திருக்காலத்தி திருத்தலம் இந்த தொண்டை நாட்டின் தலங்களின் வரிசையிலே கொள்ளப்படுகிறது. தொண்டை நாட்டில் 32 தலம் என்றும் 33 தலம் என்றும் 2 கணக்குகள் உண்டு. அதற்கு காரணம், எப்படி
சோழ நாட்டு வரிசையிலே திருவிடைவாய் என்ற புதிதாக ஒரு திருத்தலம் கிடைத்ததோ, கல்வெட்டு சான்றுகளை வைத்து பதிகம் கிடைத்ததோ, அதே போலே திருக்கிளியன்னவூர் என்ற ஒரு திருத்தலம், அது இன்றைய பாண்டிச்சேரிக்கு வெளியே இருக்கக்கூடிய கிளியனூர் என்ற ஊர், கிளி அன்னவூர் என்ற பெயரில் வைத்து ஞானசம்பந்த பெருமான் அதற்கு ஒரு முழு பதிகம் கடைக்காப்பு பாடலோடு சேர்த்து நமக்கு ஓலைச்சுவடிகளிலே கிடைத்தது. அதுவும் சற்றேறக்குறைய இந்த 1940-50கள் வாக்கில்தான். அதையும் சேர்த்து 33 தலங்கள் என்ற ஒரு கணக்கு உண்டு. இப்படி தொண்டை நாட்டை சுற்றி ஒரு 33 தலங்கள், இவைகளெல்லாம் நாம் கொள்ளுகிறோம். அதை அடுத்து துளுவ நாடு என்று அழைக்கப்படுவது இன்றைய கர்நாடக மாநிலத்தின் வடக்கே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய திருக்கோகரணம். இந்த கோகரணம் திருத்தலத்தை ஞானசம்பந்தர் காலத்தில் இருந்தபடியே பாடியிருக்கிறார். காட்டு பகுதியாகவும் கடற்கரை பகுதியாகவும் பாதி பாதியாய் இருக்கக்கூடிய கோகரணம் நல்ல இயற்கை எழில் கொஞ்சும் பகுதி. அங்கே ராவணனோடு தொடர்புபடுத்தி தல வரலாறு எல்லாம் மிக சிறப்பான அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கோகரணம் திருத்தலம் துளுவ நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலம். இதை அடுத்து வடநாட்டு தலங்களிலே 5 திருத்தலங்களை நாம் கணக்கில் கொள்ளுகிறோம். அதில் முதல் திருத்தலமாக ஸ்ரீசைலம் என்று இன்றைய ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருத்தலம், அதை ஸ்ரீசைலம் என்று அழைக்கக்கூடிய அந்த தலம் தான் நமக்கு வடநாட்டு தொகுப்பிலே முதல்ல கிடைக்கக்கூடிய தலம். அதை அடுத்து இருக்கக்கூடிய 4 திருத்தலங்களும் இமயமலை பகுதியிலே தான் இருக்கு. முன்பே சொன்னது போலே காலத்தியோடு தமிழக எல்லையை நிறைவு செய்து கொண்டு அதற்கு மேலே இருப்பவை எல்லாவற்றையும் வடநாடு என்று சொல்லிவிடுகிறார்கள். அதனால் தான் நமக்கு 5 திருத்தலங்கள் வடநாட்டில், 1 மட்டும் இன்றைய தென்னிந்தியாவில் ஸ்ரீசைலம், அந்த தலத்தை கொள்ளுகிறோம். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4 தலங்களும் இமயமலை சாரலிலேயே இருக்கக்கூடிய தலங்களாக பார்க்கிறோம். அதிலே ஒன்று திரு கேதாரம், கேதார்நாத் என்று அழைக்கக்கூடிய தலம். சமீப காலங்களிலே நிறைய அடியார்கள் சென்று தரிசித்து வரக்கூடிய திருத்தலம் திரு கேதாரம். இதை தவிர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அநேகதங்காவதம் என்ற ஒரு திருத்தலத்தை பாடுகிறார். அந்த திருத்தலத்தினுடைய சரியான இருப்பிடம் எது என்று இன்றைக்கு அறிய கிடைக்கவில்லை. ஆனால் கேதாரம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கௌரி குண்ட் என்ற அந்த பகுதிதான் அநேகதங்காவதம் என்று பெரியவர்களால் கொண்டாடப்பட்டு அந்த அளவிலே அதை வைத்து வணங்குகிறோம். இன்னும் சொல்ல போனால் காஞ்சிபுரத்திலே ஒரு அநேகதங்காவதம் உண்டு. அதுவும் பாடல் பெற்ற தலம்தான். அது தொண்டை நாட்டு வரிசையிலே வரும். அதனால் தான் சுந்தரர் அந்த தலத்தை பாடும்போது கச்சி அநேகதங்காவதம், கச்சி அநேகதங்காவதம்னு பாடல் தோறும் காஞ்சியிலே இருக்கக்கூடிய அநேகதங்காவதம்னு பாடுவார். இது தவிரவும் இமயமலை சரிவிலே இருப்பதாக ஒரு அநேகதங்காவதம், அது சரியான இருப்பிடம் தெரியாதனாலும் ஆச்சாரியர்கள் கௌரி குண்டம் தான் அநேகதங்காவதம் என்று வைத்துக் கொண்டு அதை வழிபடுவதால் கேதார்நாத் செல்லும் வழியில் இருக்கும் தலம் அது என்று நாம் கொள்ளுகிறோம். அதை அடுத்து நமக்கு இந்திரநீல பர்வதம் என்ற ஒரு திருத்தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். அதுவுமே சுவாமிகள் திருக்கைலா யாத்திரையாக செல்லும் போது பாடியதாகத்தான் கணக்கில் கொள்ளப்படுகிறது. அதனாலே அது இமயமலை சாரல்லே தான் எங்கேயான இருக்கணும்ங்கிறது கணக்கு. இதற்கு 2 வெவ்வேறு வகையான எண்ணங்கள் உண்டு. ஒன்று, இந்திரநீல பர்வதம் என்று அழைக்கப்படும் இந்த தலம் நேபாளத்திலே இருக்கக்கூடிய பசுபதிநாத் என்று சிலர் கூறுவார்கள். அதற்கு காரணம் அந்த இமயமலை சரியிலே தான் இருக்கணும் என்பதனாலேயும் அங்கே நீலகண்டர் என்றே இறைவன் இருப்பதனால் இந்திரநீல பர்வதம் என்று வருவதனாலே இதுதான் என்று சிலர் கொள்ளக்கூடிய எண்ணம் உண்டு. இதை தவிரவும் இன்றைய பத்ரிகாசிரமம் என்று அழைக்கப்படும் தலம், அது வைணவ திருப்பதியாக இருக்கக்கூடியது. கேதார்நாத்தோடு சேர்ந்து பல அடியார்கள் யாத்திரை மேற்கொள்ளும் தலம். அந்த பத்ரிநாத் என்று அழைக்கப்படும் தலத்திலே திருமால் பத்ரி நாராயணன் என்ற பெயரிலே யோகம் செய்யும் நிலையிலே காட்சி தருவார். 2 கைகளையும் அடியிலே வைத்து யோகம் செய்யக்கூடிய நிலையில் தபஸிலே ஈடுபட்டிருப்பார். திருமால் தவம் செய்கிறார் என்றால் அவர் யாரை நோக்கி தவம் செய்திருக்க முடியும்? சிவபெருமானை தவிர. இந்திரநீல பர்வதம் என்பது எந்த மலையிலிருந்து இந்த பத்ரி நாராயணன் கைகளை வைத்து தவம் செய்து கோலத்திலே வீற்றிருக்கிறாரோ அந்த மலைக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தை இன்றைக்கும் கூட இந்திரநீல பர்வதம் என்றே அங்கே இருப்பவர்களை அழைக்கிறார்கள். அந்த பர்வதத்திற்கு மேலே ஏறி செல்வதற்கு வழியெல்லாம் இல்லை. அது மிகவும் பிரம்மாண்டமான பெரிய மலை சரிவு. ஆனால் அந்த மலையின் சிறப்பு, ஒவ்வொரு நாளும் சூரிய வெளிச்சம் இருக்குமாயின் ஒவ்வொரு நாளும் சரியாக விடியற் காலை ஒரு 2 அல்லது 3:30 மணி வாக்கில் அந்த பகுதிகளிலே சூரியோதயம் ஏற்படும் போது சூரிய கிரணங்கள் அந்த மலையின் ஒரு பாதியை பொன்மழையால் நனைத்தது போலே காட்சி தரும். மற்றொரு பகுதி நிழலில் விழுந்து விடுவதால் அந்த பகுதி சூரிய வெளிச்சம் பட முடியாத நிலையில் அந்த அமைப்பு இருக்கு. அதனால் அந்த பகுதி நல்ல கருநீல நிறத்திலே காட்சி தரும். இப்படி ஒரு பாதி பொன்னிறமாகவும் மற்றொரு பாதி கருநீலமாகவும் அம்மையும் அப்பரும் கலந்த நிலையிலே அர்த்தநாரீஸ்வர வடிவம் போலே காட்சி தரக்கூடிய ஒரு சிறப்பை அங்கே இருந்து தரிசிக்கலாம். இந்த திருமால் பத்ரி நாராயணன்
அந்த அம்மையப்பருடைய கோலத்தை காண வேண்டித்தான் தவத்திலே ஈடுபட்டிருக்கிறார். அதனால் இதுதான் இந்திரநீல பர்வதமாக இருக்க வேண்டும் என்று கணக்கிலே கொள்ளுகிறோம். ஆச்சாரியர்கள் சிலர் இதையே இந்திரநீல பர்வதமாக வைத்து வழிபாடு செய்து வருகிறார்கள். தருமபுரம் குருமகா சன்னிதானம் சமீப காலத்திலே இப்போ நம்மிடையே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்குள்ளே அதிக காலம் திருத்தல யாத்திரைகளிலே ஈடுபட்டவர். அவர் இந்த 2 தலங்களையுமே தரிசித்து விட்டோம்னு சொல்லி இந்திரநீல பர்வதமாக இதுதான், இது இரண்டிலே எதுங்கிறத பத்தின ஒரு சர்ச்சை இருப்பதை குறித்து அடியனிடம் தெரிவித்த கருத்துக்களைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த விதத்தில் பத்ரிநாத்திலிருந்து இந்த நாராயணன் வழிபடக்கூடிய எதிரே இருக்கக்கூடிய மலையைத்தான் அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் அம்மையப்பராக காட்சி தந்திருக்க வேண்டும் அவர் திருக்கைலா யாத்திரை மேற்கொண்ட போது என்ற கணக்கிலேயும், மற்றொன்று நீலகண்டனாக அழைக்கப்படும் சிவபெருமான் கோயில் கொண்டிருப்பதாலே நேபாளத்தில் இருக்கக்கூடிய பசுபதிநாத் என்று 2 விதமாகவும் கொள்ளுகிறார்கள். ஆனால் நேபாளத்தில் இருக்கக்கூடிய பசுபதிநாத் என்று கூறுபவர்கள் மிகவும் குறைவுதான், பெரும்பான்மை இதைத்தான் கொள்ளுகிறார்கள். இப்படி ஸ்ரீசைலம், கேதாரீஸ்வரம், இந்திரநீல பர்வதம், அநேக தங்காவதம் ஆகிய 4 தலங்களையும் கடந்து நிறைவாக திருக்கைலாயம், அது இறைவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருக்கைலாய சிகரம் ஒவ்வொரு சைவ அடியாருக்கும் சென்று சேர்வதற்கான ஒரு குறிக்கோள் இடம் போலே இருக்கக்கூடிய அந்த இடம், அது இன்றைய சீனா திபெத் இரண்டிலுமே பாதி பாதி அது அமைந்து விட்டது. பெரும்பான்மை இன்றைய திபெத் நாட்டிலே இருக்கக்கூடிய மலை. அந்த திருக்கைலாயம் தான் புராணங்காலம் தொடங்கி நமக்கு புராண ஆசிரியர்கள், பௌராணிகர்களாகட்டும், நம்முடைய ஆச்சாரியர்கள் பாடியது இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த திருக்கைலாயம் தான் என்று கொள்ளுகிறோம். உடம்பை துறந்து உயிரானது இறைவனுடைய திருவடிகளிலே இளைப்பாறச் செல்லும் இடமானது அது இந்த சராசரங்களை எல்லாம் கடந்து அப்பால் மிக்கதோர் பெருவழியிலே இறைவன் ஆடக்கூடிய பகுதி. அந்த இடத்தையும் கைலாயம் என்றே அழைக்கிறார்கள். அங்கிருந்துதான் இறைவன் உயிர்களின் பேரிலே கருணை கொண்டு நம்மையும் திருத்தி நல்வழிப்படுத்தி அருட்காட்சியினாலே நம்மை நெறிப்படுத்த வேண்டி தன்னுடைய தன்மைகளை எல்லாம் பெருவாரி குறைத்து கொண்டு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு கூடி நம்முடைய எண்ணத்திற்கும் எழுத்திற்கும் பொருந்தக்கூடிய அளவிலே தன்னுடைய சக்தியை குறைத்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தருளியதாக சொல்லப்படும் திருக்கைலாயத்தை தான் இன்றைய திபெத் பகுதியிலே இருக்கக்கூடிய மலை என்று கொள்ளுகிறோம். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்று சைவாகமங்கள் அழைக்கக்கூடிய ஜடாபாரத்தோடு பிறை சந்திரனோடு கங்கை தரித்து கண்டம் கருத்து நெற்றிக்கண்ணோடு திருமேனி எங்கும் நல்ல செந்தி வடிவினனாக புலியதலை உடுத்தி கொண்டு திரிசூல முதலிய ஆயுதங்கள் தரித்து மேனி எங்கும் திருவெண்ணீர் துலங்க எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலம் இது என்று கணக்கிலே கொள்ளுகிறோம். தேவர்களும் சென்று அணுகுவதற்கு கடினமான தலமாகத்தான் இன்றைய கால சூழலும் நம்மாலே அது பார்க்க முடிகிறது. இந்த மலைக்கு மேலே இன்றும் கூட விமானங்கள் பறப்பதில்லை என்பது அதிகாரப்பூர்வமான செய்தி. நாம் இதிகாச காலத்திலே ராவணன் இந்த தேரை ஓட்டி சென்ற போது அவனுடைய தேரோட்டுபவன் கைலாய மலையை கடந்து செல்லுவது வழக்கமில்லை என்று சொன்ன செய்தியோடு இன்றைக்கு நாம் அதை பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். இன்றும் கூட விமானங்கள் அந்த திருக்கைலாய சிகரத்தை மேலே சென்று கடப்பதில்லை என்பது அதிகாரப்பூர்வமான தகவல். இந்த நிலையில் திருக்கைலாயம் அத்தனை சைவடியார்களும் உத்தேசியமாக கொண்டிருக்கக்கூடிய முத்தித்தலமாக கருதப்படும் தலம். அங்கே கைலாய மலையும் அந்த மலையின் அடிவாரத்திலே பிரம்மாண்டமான ஒரு தீர்த்த குண்டம், மானசரோவரம் என்று அழைக்கப்படும் நதியுமாக, அந்த நதி வடிவிலே அம்பிகையும் எதிரே திருக்கைலாயமாக சுவாமியும் காட்சி தருவதென்றும், அம்பிகை ஆகிற திருவருட்சக்தியிலே மூழ்கி எழுந்து திருக்கைலாய தரிசனம், திருவருளால் தீண்டப்பட்ட உயிருக்கு திருக்கைலாய தரிசனம் வாய்க்கும் என்ற அமைப்பிலே அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து திருக்கைலாயத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அது இறைவனுடைய திருவருளால் விளங்க தலமாக இருக்க பார்க்கிறோம். திருக்கைலாயத்தினுடைய முக்கியத்துவத்தை சிவனடியார் பெருமக்கள் எத்தனையும் சொன்னாலும் அதனுடைய மற்றொரு பகுதியில் பல்வேறு சமயத்தை சேர்ந்தவர்களும் அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் கூட திருக்கைலாயத்தை ஒரு தெய்வீக மலையாக கருதி அதை பிரதட்சணம் செய்வது, அங்க பிரதட்சணம் செய்வதெல்லாம் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆயுசில் ஒரு முறை நமஸ்காரம் செய்தே அந்த மலையை முழுவதுமாக பிரதட்சணம் செய்வதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது. இன்றைய காலச்சூழலில் குதிரை முதலிய சவாரிகள் எல்லாம் செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் ஏற்பட்ட காலத்திலே கூட 3 பகல் 2 இரவு காலம் பிரதட்சணம் செய்யும் அளவிலே அது இருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். ஒரு நாள்ல 6-7 மணி நேரத்துக்கு மேலே நம்மால் நடக்க முடியாது. ஆங்காங்கே தங்கி பிரதட்சணம் செய்தாலும் 7 மணி ஒரு 3 நாட்களாவது தேவைப்படுவதாக அறிகிறோம். ஆனால் அந்த இடத்தை அங்க பிரதட்சணமாக செய்யும் அடியார் பெருமக்கள் எல்லாம் கூட உண்டு. அப்படி அடியார்களுடைய எண்ணத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இறைவனே அங்கே மலையாக இருக்கிறான் என்ற அளவில் கொள்ளப்படும் திருத்தலமாகிற திருக்கைலாயம். அதை சம்பந்த பிள்ளையார் சுவாமிகள், அப்பர் சுவாமிகளும் பதிகங்களால் பாடி துதித்தும் அப்பர் இந்த கைலாய யாத்திரை செய்ய வேண்டித்தான் புறப்பட்டு சென்றும் பழுதில் சீர் திருவையாற்றில் காணும்படியாக எம்பெருமான் அருளி செய்ததுமாகிற வரலாறுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன.
இந்த திருக்கைலாயத்தை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவரமாகிற அந்த யானையிலே ஏறி சென்றபோதுதான் உபமன்யு முனிவருக்கு அந்த திருக்காட்சி மிகப்பெரிய அளவிலே ஒரு உணர்ச்சி பெருக்கிட்ட மலர அதிலிருந்து நமக்கு அடியார் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் கிடைத்ததாக சேக்கிழார் பெருமான் சொல்வது அதெல்லாமே இந்த திருக்கைலாயத்தினுடைய இருப்பிடமாகத்தான் நாம் கொள்ளுகிறோம். அந்த அளவில் 276 திருத்தலங்கள் என்ற ஒரு கணக்கை சொல்லி அதை பிரதேச வாரியாக பிரித்து சோழ நாட்டிலே காவேரியை முக்கியமாய் கொண்டு வடகரை தென்கரை என்றும், அதைத் தொடர்ந்து பாண்டி 14 தலங்கள், ஈழ நாட்டில் 2 தலங்கள், கேரள தேசத்தில் 1 திருத்தலம், கொங்கு 7 தலங்கள், நடுநாட்டிலே 22 தலங்கள், தொண்டை நாட்டிலே 33 தலங்கள், துளுவ நாட்டில் 1 தலம், வடநாட்டில் 5 தலமாக இந்த 276 பாடல் பெற்ற தலங்களும் இன்றைக்கும் சென்று வழிபடக்கூடிய அளவில் சிறப்பு பெற்றதாய் விளங்குகிறது. இது தவிர வைப்பு தலங்கள் என்ற ஒரு வரிசை அது இந்தியா முழுவதிலுமே உண்டு. இந்த வரிசையை பேசும்போது காசி முதலிய முக்கிய தலங்கள் எல்லாம் ஏன் இதிலே சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி வரலாம். முழுவதுமாய் ஒரு பதிகம், தேவார பதிகம் முழுவதுமாய் ஒன்று பெற்றிருந்தால் மட்டும்தான் நாம் பாடல் பெற்ற தலங்களின் தொகுப்பிலே சேர்த்துக் கொள்ளுகிறோம். இது தவிர ஏதான ஓரிரு இடங்களிலே வைத்து பாடியிருந்தால் அதை வைப்பு தலம் என்று சொல்லிவிடுகிறோம். இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த 276 தலங்களுக்குமே முழுவதுமாய் ஒரு பதிகம் அந்த தலம் குறித்து ஆச்சாரியர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பதிகத்தில் ஓரிரு பாடல்களாவது நமக்கு கிடைத்தும் இருக்கிறது. பெரும்பான்மை எல்லா பாடலும் கிடைச்சிருது. ஒரு சில தலங்களுக்கு ஓரிரு பாடல் கிடைத்தாலும் கூட ஒரு பதிகம் இருந்ததற்கான சாத்தியக்கூறு. அப்படி அல்லாது ஓரிரு இடங்களிலே வைத்து சொல்லியிருக்கும் தலங்களை வைப்பு தலங்கள் என்ற வரிசையில் எடுத்துக் கொள்கிறோம். அதிலே அப்பர் சுவாமிகள் நிறைய இந்த தலங்களை எல்லாம் தொகுத்து தொகுத்து பாடக்கூடிய சிறப்பில் பல பல தலங்களை வைத்து பாடியிருக்கிறார். அதில் சில தலங்கள் எங்கிருக்கிறது என்று கூட அறிய முடியாத அளவிற்கு வைப்பு தலங்களின் பட்டியல் மிக நீண்டதாக இருக்க பார்க்கிறோம். சென்னையிலேயே இந்த எழும்பூர் என்ற ஒரு தலத்தையே எழுமூர் என்று வைத்து அப்பர் சுவாமிகள் பாடியதாக ஒரு வைப்பு தலம் என்றெல்லாம் சிறப்பித்து சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்த இடமெல்லாம் வைப்பு தலங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் அளவிலே பாடல் பெற்ற தலங்கள் என்றால் ஒரு பதிகமாவது பெற்றிருக்க வேண்டும் என்ற அளவில் வைத்து பார்க்கிறோம். வைணவர்களுக்கும் நமக்கும் இந்த பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இந்த ஒரு வேறுபாடு உண்டு. வைணவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன குறிப்பு வந்தாலும் கூட அதை ஒரு தலமாக கணக்கில் கொள்ளுவார்கள். சைவ வழக்கிலே அப்படி இல்லாது ஒரு பதிகம் முழுவதும் பெற்றால்தான் பாடல் பெற்ற தலம் என்று நாம் கணக்கில் கொள்கிறோம். அந்த விதத்தில் இந்த 276 பாடல் பெற்ற தலங்களும் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் தில்லையிலிருந்து தொடங்கி திருக்கைலாயம் வரையிலுமாய் இது விரிந்திருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் இந்த தலங்களுக்கு எல்லாம் சென்று ஆங்காங்கே நம் ஆச்சாரியர் பெருமக்கள் ஈடுபட்ட விதத்தை எல்லாம் சிந்தித்து பெரிய புராணத்தின் வாயிலாக சிந்தித்தும் அவர்கள் பாடியருளிய பதிகங்களை எல்லாம் ஓதியும் வழிபட்டும் வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். சமீப காலங்களிலே அதற்கான வசதி வாய்ப்புகள், போக்குவரத்து இவைகள் எல்லாம் அதிகப்பட்டிருப்பதால் கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக இது இன்னும் பிரபலமடைந்து திருக்கைலாய யாத்திரை கூட இயன்றவர்கள் எல்லாம் ஒரு முறை சென்று தரிசித்து வருவது என்ற அளவிலே அது மாறியிருக்கிறது. திருவருள் விளக்கத்தினால்தான். அந்த அளவில் திருக்கோயில்கள், கோயில் வழிபாடு என்ற ஒரு அமைப்பு இல்லாத காலம் வரலாற்றில் இருந்ததாக நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏதாவது வேட்டையாடி சமூகமாக காட்டிலே வசித்த காலத்தில் கூட நெருப்பு முதலியவற்றை கண்டு அவன் அஞ்சி இருக்கிறான். இடி மின்னல் முதலியவற்றை அவன் கையெடுத்து கூப்பி வணங்கி இருக்கிறான். என்னுடைய செயல்களுக்கு இடர் வராதபடிக்கு உடந்தையாய் இரு என்று இயற்கை வெளிப்பாடுகளையும் மனிதன் வழிபட்டுத்தான் வந்திருக்கிறானே தவிர அதை துச்சமாகவோ அதை விடவும் தான் பலசாலி என்றோ ஒரு காலம் அவன் நினைத்திருக்க முடியாது. குறைந்தபட்சம் வயிற்று பசிக்காக வேட்டையாடி உண்ட காலத்தில் கூட இந்த இயற்கை வலிமைகளை எல்லாம் அவன் இறைவனுடைய அளவில் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு நிலையிலே வைத்ததை நிச்சயம் வணங்கி இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக தாம் ஒன்றுமில்லை என்பதை அவன் நிச்சயம் உணர்ந்திருப்பான். அப்படி உணர்ந்ததனால்தான் வேட்டையாடியதிலிருந்து தொடங்கிய ஒரு சமுதாயம் வளர்ந்து 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 இத்தனை தூரத்திற்கு பண்பட்டு உலகை தன் கையுக்குள்ளே அடக்கும் அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறது. அதனால் இறை வழிபாடு, அதற்கு தகுதியான விதிமுறைகள், அதற்கான ஒரு இடம், அதற்கான ஒரு வடிவம், ஒரு நாமம், குணங்கள், போற்றி இவைகள் எல்லாம் இல்லாத ஒரு காலமே வரலாற்றில் கிடையாது. சிறுக சிறுக வசதி வாய்ப்புகள் வர வர வெவ்வேறு பொருட்களினுடைய பொறியியல் தன்மையை அறிந்து கொள்வதும், கட்டுமானம் என்ற அந்த ஒரு கலை, பொறியியல் கலை அது வளர்ந்ததும், அந்தந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய பொருளை எப்படி மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் அறிந்து ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பரிசோதித்து பார்த்து சோதனை முயற்சிகளிலே ஈடுபட்டு பல நூற்றாண்டுகள் கடந்துதான் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டும் அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம். அதையும் அடுத்து விண்ணை முட்டும் கோபுரங்களை கட்டுவதற்கு இன்னும் 3-4 நூற்றாண்டுகள் ஆயிற்று. இன்றைக்கும் தமிழகத்திலே ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய பெரும்பான்மை கோபுரங்கள் கட்டப்பட்டது என்னவோ ஒரு 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான். அதற்கு முன்பாக கோயில்கள் பூமி பரப்பளவிலே மிகவும் விஸ்தீரணித்து கட்டப்பட்டிருந்தாலும் விண்ணை முட்டும் கோபுரங்கள் 8 நிலை, 9 நிலை, 11 நிலை கோபுரங்கள் எல்லாம் கட்டப்பட்டது பெரும்பான்மை 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். அதற்கு பிறகும் கூட இந்த கட்டுமான கலைகள் எல்லாம் தொடர்ந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். இப்படி எடுப்பிக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம்
அது காலந்தோறும் நீடித்திருக்க வேண்டும், அதற்காக வரக்கூடிய அடியார் பெருமக்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டது போலெல்லாம் கல்வெட்டுகள் உண்டு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு கல்வெட்டு சான்றை மட்டும் கூறி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். பிற்கால பாண்டியர்கள் என்றும் தென்காசி பாண்டியர்கள் என்றும் அழைக்கப்படும் பாண்டிய மன்னர்களிலிருந்து பிரிந்து வந்த ஒரு குழு, அவர்கள் இன்றைய குற்றாலம் தென்காசி பகுதிகளிலே சித்ரா நதிக்கரையிலே ஒரு ராஜ்யம் சிறிய அளவிலே செய்து வந்தார்கள் என்றும் 1600களுக்கு பிறகு வடக்கே நிறைய சமயம் சார்ந்தும் சமுதாயம் சார்ந்தும் ஏற்பட்ட மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், அதிலே குறிப்பாக வாரணாசி என்று அழைக்கப்படும் காசி புண்ணியத்தலம் பெரும் அளவிலே சிதைக்கப்பட்ட போது இறைவனே இந்த மன்னனுடைய கனவிலே, பராக்கிரம பாண்டியன் என்ற இந்த தென்காசி பாண்டியனுடைய கனவிலே தோன்றி தான் வசிப்பதற்கு இடமில்லாத நிலையில் தன் பெண்டு பிள்ளைகளோடு நிற்பதினால் வடக்கே இருக்கக்கூடிய காசி இப்படி நசிந்துபட்டு போனதால் தெற்கே நமக்கு ஒரு காசியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி கங்கை போலே இங்கேயும் சித்ரா நதி கரையிலே அவன் அதற்காக வேண்டிய ஒரு நகரத்தையே நிர்மாணம் செய்தான் என்று அந்த மன்னன் சார்ந்த சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அதனால் தான் இன்றைய குற்றாலத்தை அடுத்திருக்கக்கூடிய தென்காசி என்ற அந்த அற்புதமான ஒரு நகரம் தோற்றுவிக்கப்பட்டது. முதல் நிலையிலே கோயிலை வைத்து கட்டி அந்த கோயிலை சுற்றி கோயில் சார்ந்த குடிகள், கோயிலிலே பணியாற்றுபவர்கள், திருக்கோயில்களிலே வழங்கப்பெறும் அந்த ஞான மரபு அது செழித்திருப்பதற்கான மடங்கள் 10-12 மடங்களுக்கு மேலே மடங்கள் எடுப்பித்து அந்தந்த மடங்களுக்கும் நிபந்தங்கள் கொடுத்து, வெளியூரிலிருந்து வரக்கூடிய அடியார்கள் தங்குவதற்கும் அவர்களுக்கு உணவு பரிமாறுவதற்கும் நிபந்தங்கள் கொடுத்து, பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அவரவர்கள் பணிக்கு தகுதியாய் இடங்களோடு ஆங்காங்கே இருந்து அவரவர்கள் பணியை செய்து ஒருவர் பின்னி பிணைந்ததாய் ஒரு சமுதாய அமைப்பை மிக சமீப காலத்திலே அடித்தளத்திலிருந்து எழுப்பியதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக தென்காசி நமக்கு இன்றும் கூட கிடைக்கிறது. அத்தனையும் எடுப்பித்து முடித்த அந்த பராக்கிரம பாண்டியன் அந்த திருத்தலத்தில் அடியார்கள் வலம் வரக்கூடிய வழியிலே ஒரு பாறையிலே தன்னுடைய வடிவத்தை செதுக்கி, நெடுஞ்சான்கடையாக விழுந்திருப்பது போலே ஒரு வடிவத்தை செதுக்கி, தென்காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்க வரும் அடியார் பெருமக்களினுடைய திருவடிகளிலிருந்து மண் துகள், பாத தூளி தன்மேல் படுவது என்ற அமைப்பிலே தன்னைத்தானே அடியார் என்ற ஒரு நிலையிலே அமைத்துக் கொண்டான் என்றும், இந்த திருக்கோயில் கட்டு முடித்து அந்த கோபுரம் கட்டி எடுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்த போது அந்த தென்காசி பராக்கிரம பாண்டியன் இல்லாமல் போய் அவன் இறந்துவிட்டு போகிறான். அதனால் அவனுடைய தம்பியின் காலத்தில் தான் அந்த கோபுரத்திற்கான கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. மூலாலயத்திலே சிவலிங்க பிரதிஷ்டை ஆகி மூலாலயம் எடுப்பிக்கப்பட்டு அந்த விமானத்திற்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பராக்கிரம பாண்டியன் இருந்த காலத்திலேயே நடந்தது. ஆனால் அந்த கோபுரத்திற்கான கும்பாபிஷேகம் நடந்த போது அவன் இல்லாமல் போகிறான். அப்போது அங்கே இருந்த புலவர்கள் அந்த மன்னன் குறைந்தபட்சம் கோதற்ற 63 கூட்டத்திலே போய் அடியார்களோடு அடியாராக தான் இருந்திருக்க வேண்டும், அல்லது தில்லையம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கும் அம்பலவாணருடைய அந்த பாதச்சிலம்பொலியிலே கலந்து மறைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கூடி விஸ்வநாத பெருமானுடைய திருவடியிலே நிலைத்திருக்கிறாயா என்றபடிக்கு மிகவும் உணர்ச்சி பெருக்கோடெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ராஜ்யம் செய்த அரசன் முடிமன்னவன் அவனுடைய மரணம் இறைவனுடைய திருவடியிலே சென்று இளைப்பாறும் அளவில் தான், அடியார் திருக்கூட்டத்தில் சென்று கலக்கும் அளவில் தான் பார்க்கப்பட்டது என்றால், இந்த அரசர்கள் எல்லாம் ஆலயங்கள் இருந்தால்தான் அடியார்கள் என்ற நிலையை கடந்து சாமானியமான ஒரு சமுதாயம் கூட நிலைபெற முடியும், அது ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக இருக்க முடியும் என்று அனுபவபூர்வமாக உணர்ந்துத்தான் ராஜ்யத்தை முழுவதுமாய் ஆலயங்களை சுற்றி அமைத்து பக்தியோடு கூடிய ஒரு ஒழுக்க நெறி, தர்ம சிந்தனையோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் அமையும்படியாக செய்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள் நீடித்து இருந்தால்தான் சமயமும் சமய கோட்பாடுகளும் நிலைத்திருக்கும். சமய கோட்பாடுகள் நிலைத்திருந்தால்தான் சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக, அறவழியிலான ஒரு சமுதாயமாக நீடித்திருந்து சிறப்பு பெறலாம் என்று கூறிக்கொண்டு அந்த அளவிலே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, ஒலிபெருக்கி அவ்வப்போது செய்த அந்த இடர்பாட்டிற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அது இணைய இணைப்புங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப அருமையான ஒரு உரை நிகழ்த்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றியா, நன்றி. மிக மகிழ்ச்சி. மிக நீண்ட நெடிய உரை. அதனால் நான் சுருக்கமாக இதனுடைய சாராம்சங்களை சொல்லி விடுகிறேன். ஐயா அவர்கள் முதல் அரை மணி நேரம் கோயில்களுடைய உருவாக்கத்தை பற்றி மிக விரிவாக பேசினார்கள். இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உரை. இதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், நதிக்கரை நாகரிகங்கள் உலகத்தில் தோன்றிய அனைத்து நாகரிகங்களுமே இறை வழிபாட்டை பற்றி பேசியிருக்கின்றன, அவற்றை பற்றி பதிவு செய்திருக்கின்றன. அவர்களிடத்தும் கோயில்கள் உண்டு, இறைவன்
வடிவங்கள் உண்டு, இறை வழிபாடு உண்டு என்பதை மிக முக்கியமாக சொன்னார்கள். அதே போல் வேத காலத்தை ஒட்டிதான் இந்தியாவில், பாரதத்தில் நமக்கு ஆகமங்களும் உருவாகி கோயில் கட்டுமானங்களும் உருவாகி இருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் நமக்கு தொல்காப்பியம் அந்த கந்தளி வழிபாட்டை சொல்லுகிறது. அதை ஐயா அவர்கள் பௌத்த காசு நாணயத்தில் ஒன்றில் பதிவான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மரத்தடி, அதன் அடியில் இருக்கக்கூடிய ஒரு மேடை. குப்தர் காலத்தில் குப்தர் காலத்தினுடைய காசு, புத்தர் குப்த காலம், குப்த காலத்தில் கிடைத்த அந்த காசுல மரத்தடி, மேடை, முகலிங்கம் என்ற அந்த ஒரு பொறிப்பை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். மலைபடுகடாத்தில் இருக்கக்கூடிய செங்கம் நகரில் இருக்கக்கூடிய காரியுண்டி கடவுள் கோயில், கோயில் என்பது சங்க இலக்கியத்தில் கோட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பரிபாடல் எல்லாருக்குமே தெரிந்தது, அது மிக பிற்காலத்தியது என்பதால் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு பிற்காலத்தில் மாயமானது. அதுதான் பலராமனுடைய வழிபாடு என்பதை சுட்டிக்காட்டினார்கள். முதலில் தலங்களை வரிசைப்படுத்தியது திருமுருகாற்றுப்படை என்று குறிப்பிட்டார்கள். அது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. திருமுருகாற்றுப்படையை சங்க இலக்கியத்தினுடைய காலகட்டமாகத்தான் நாம் கொள்வது வழக்கம். சங்க இலக்கியத்தில் இருந்து நாம் ஒரு பகுதியை இங்கே நாம் சேர்த்திருக்கிறோம் திருமுறையிலே என்பது மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் செங்கல் கட்டுமானங்கள் இருந்தன, இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு நான் கல்லிலே கட்டினேன் என்று மகேந்திரவர்ம பல்லவன் முதலிலே குறிப்பிடுகிறான் என்ற அந்த அது என்ன ஊர், அது மண்டகப்பட்டிலே அவர்கள் சொன்னதை சொன்னார்கள். குடந்தை வேப்பத்தூரிலே 3 தளங்கள் கொண்ட அந்த விமானம் கொண்ட அந்த பெருமாள் கோயில், செங்கல் கோயில்கள் எப்படி இருந்தன என்பதற்கு நமக்கு இன்றைக்கும் சான்றாக இருக்கிறது. மாமல்லபுரத்தில் நமக்கு கிடைத்த முருகப்பெருமானுடைய அந்த கோயில், அக்காலத்தில் முருகப்பெருமானுடைய கோயில் எப்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது என்பதையும் ஐயா சுட்டினார்கள். இதன் பிறகு வரிசையாக இவர்கள் சொன்ன பிறகு திருப்பரங்குன்றம் எப்படி ஒரு குடைவரை கோயிலுக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது என்பதை விளக்கினார்கள். அதன் பிறகு செங்கலிலே கட்டப்பட்டதை அப்படியே கல்லிலே அவர்கள் பிற்காலத்து அந்த பல்லவர் காலத்து மன்னர்கள் எப்படி ஆக்கினார்கள், கலசம், விமானம், கூரை, சுவர், அதிஷ்டானம் எல்லாவற்றையும் கல்லாலேயே ஆக்கினார்கள். அதன் பிறகு இந்த சோதனை முயற்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலாகவே நடந்திருக்க வேண்டும். சோழ பேரரசு நிலை பெற்ற பிறகு செங்கற்கோயில்கள் எல்லாம் கருங்கற்கோயில்களாக ஆயின. பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது, நாடு மிக செழிப்புற்றது, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்தது. கோயில் திருப்பணி என்பது ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு திருப்பணியாக அது பார்க்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்தது என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. பொருளாதாரம் நிறைந்து உபரி நிதிகள் வரும் பொழுதுதான் இது போன்ற நிறைய கலை செயல்பாடுகள் நடைபெறும் என்பது பொது விதி. அந்த அடிப்படையிலே இது நடந்தது. இதன் பிறகு கோயில்கள் மக்களுக்கானதாக இருந்தன, ஊர் ஒற்றுமைக்கு அடையாளமாக இருந்தது என்ற ஒரு முக்கிய குறிப்பு ஒன்றை ஐயா சொன்னார்கள். அதற்கான அனைத்து சான்றுகளும் கல்வெட்டுகளில் இருக்கின்றன. கோயில்கள் என்றைக்கும் ஒரு சாராருடைய இருப்பிடமாக இருந்ததில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். கோயில்கள் ஆகமங்கள் அடிப்படையில் தான் கட்டப்பட்டன என்பது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. வடக்கேயும் நமக்கு கஜுரோகோ, போஜ்பூர் போன்ற கோயில்கள் இருந்தன என்பதை ஐயா சுட்டிக்காட்டினார்கள். 1984 தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் என்ற 3 கோயில்களுக்கும் ஐநா நம்முடைய உன்னத கலை சான்று என்ற அந்த சான்று கொடுக்கும் பொழுது எப்படி நமக்கு அறிஞர்கள் எடுத்துக்காட்டி அக்கோயில்களுடைய பழக்க வழக்கங்களும் அந்த சான்று உள்ள ஒரு உயிருள்ள ஒரு கோயில்கள் என்று அவர்கள் சான்று வாங்கினார்கள் என்று ஐயா சொன்னார்கள். இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. ஏனென்றால் மேலை நாடுகளிலே அந்த காலத்திலே இருந்த அனைத்து மதங்களும் இன்று செத்து போய்விட்டன. அவற்றினுடைய அனைத்து கோயில்களும் இன்று வெறும் அடையாளங்களாக மட்டும்தான் இருக்கின்றன. அதனால்தான் அவை வெறும் சுற்றுலா தலங்களாக இருக்கின்றன. பாரதத்தில் மட்டும்தான் பழங்கோயில்கள் இன்றைக்கும் உயிரோடு வழிபாட்டில் இருக்கின்றன. நாம் அனைவரும் அதை பயன்படுத்துகின்றோம் என்பதை சொன்னார்கள். திருமுருகாற்றுப்படைக்கு பிறகு காரைக்கால் அம்மையார், காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு ஐயடிகள் காடவர்கோனுக்கு பிறகு மூவர் முதலிகள் என்று தலையாத்திரை செய்தவர்களுடைய அந்த தலையாத்திரை செய்ததோடு அவற்றை தங்களுடைய பாடல்களில் அவர்கள் பதிவும் செய்திருக்கிறார்கள் என்று ஐயா சுட்டிக்காட்டினார்கள். செம்பியன் மாதேவியாருடைய திருப்பணி நாம் என்றும் நினைந்து உருகும் மிகப்பெரிய ஒரு திருப்பணி. அற்புதமான அந்த அம்மையார் ராஜராஜனுக்கு சிவபக்தி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அந்த அம்மையார் இருந்திருக்க வேண்டும் என்பதில் ஆட்சேபனை இருந்திருக்க வாய்ப்பில்லை. காவிரி கரையில் இருந்த மாட கோயில்கள், சோழ நாடு, வடநாடு, காவிரி வடகரை, தென்கரை, அதன் பிறகு நமக்கு பாண்டி 14, மலையாளத்திலே ஒரே ஒரு தலம், கொங்கேழ் தலங்கள், நடுநாடு 22, தொண்டை நாடு 32, துளுவ நாடு 1, வடநாடு 5 என்று அனைத்து தலங்களையும் வரிசைப்படுத்தி சொன்னார்கள். திருவிடைவாய் கல்வெட்டு நமக்கு 1915 கிடைத்தது. ஆனால் அடுத்த 10 வருடங்களில் அக்கல்வெட்டு திருப்பணி என்ற பெயரில் அளிக்கப்பட்டது என்று குடவாயில் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் எப்படி கோயில்களை திருப்பணி செய்கிறோம் என்பதற்கான லட்சணத்திற்கான எடுத்துக்காட்டு இந்த திருவிடைவாய் கல்வெட்டு அளிக்கப்பட்டது.
இதுபோல் எத்தனை கோயில்களுடைய பதியங்கள் அளிக்கப்பட்டதோ நமக்கு தெரியவில்லை. ஏனென்றில் சேக்கிழார் தம்முடைய பெரிய புராணத்திலே மூவர்களுடைய தல யாத்திரையை சொல்லும் பொழுது பல கோயில்களை சொல்லுகிறார்கள். அதில் பல கோயில்களுடைய பதியங்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு அநேக தங்காபதம், இந்திரநீல பருப்பதம், திருக்கைலாயம் என்று சொல்லி வைப்புத்தலங்கள் மொத்தம் நமக்கு 147 இருக்கின்றது. இறுதியாக ஐயா தென்காசி பாண்டியனுடைய அந்த பராக்கிரம பாண்டியனுடைய அருமையான அந்த திருப்பணியை எடுத்து சொல்லி நமக்கு விழிப்புணர்வு ஊட்டினார்கள். மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவாக இன்று அமைந்தது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும் என்று நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்பரடிகளும் நமக்கு குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய 1000 ஆரண மோதிலும் பொறியிலீர் மனம் எங்கோல் புகாததே என்று எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே கோயில் வழிபாடு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர் போர் வார்த்தை சொல்ல சற்பூர்வம் வாய்க்கும் பராபரமே என்பது தாய்மானவருடைய வாக்கு. எனவே கோயில்களே நமது பண்பாடு என்பதை ஐயா மீண்டும் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. யாருக்கேனும் ஏதும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.